பசங்களா ஜஸ்ட் மினிட் ஓகே ஹலோ நான் சொல்கிறது கேட்குதா ஹலோ காய்ஸ் நம்ம லைவ் வந்துட்டோமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்வி லைவ் எஸ் சொல்லுடா நம்ம லைவ் வந்துட்டோமான்னு சொல்லுங்கள் ஐ திங்க் இட்ஸ் ஆன் ஸ்ட்ரீம் நான் சொல்கிறது கேட்குதா நம்ம ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்கா சொல்லுங்கள் பாஸ் பண்ண சொல்ல பார்க்கலாம் ஹாய் குட் ஈவினிங் எல்லாத்தையும் ஜாலியாக பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஹாய்டா குட் ஈவினிங் நான் சொல்கிறது கேட்குதாடா எஸ் எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்குமே குட் ஈவினிங் ஓகேங்களா யா நான் சொல்கிறது கேட்குதா மட்டும் சொல்கிறேங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹாய் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஜெனட்டிக் பேஸ் பண்ண சாப்டர் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மார்ச் 12 இன்றைக்கி நீங்கள் என்ன எழுதி வந்துருப்பீங்க உங்களை ரொம்ப ஈஸியான எக்ஸாமு சில பேருக்கு இல்லை சில பேருக்கு ரொம்ப டஃப்பான எக்ஸாமு இல்லை சில பேருக்கு ரொம்ப மாடரேட்டான எக்ஸாம்னு இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் எழுதி வந்துட்டுருப்பீங்க இப்போ அடுத்த பிக் டார்கெட்டாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம் என்னவா இருக்குது அப்படின்னா பயாலஜி தான் பயாலஜி உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் எல்லாமே இருக்குது ப்ளஸ் நம்ம அந்த கான்செப்டை கரெக்டாக படித்து எழுதிட்டோன்னா மார்க் ஈஸியாக வந்துட போகுது நம்ம மேத்ஸ் மாதிரியோ ஃபிசிக்ஸ் மாதிரியோ கெமிஸ்ட்ரி மாதிரியோ இந்த ஒரு டெரிவேஷனோ கொடுத்துட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை இதுலேயும் கொஞ்சம் மனப்பாட ஃபேக்ட் தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில பேர் இந்த மெக்கானிசம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ சில டேர்ம்ஸ் இருக்குது சிலது இருக்குது பட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்டாக தான் இருந்துட்டு பயாலஜி அப்படின்னு ஸோ அந்த பயாலஜி சிபிஎஸ்சி போர்டு பயாலஜிக்கான ஒரு ரிவிஷன்ஸ் தான் நம்ம இனி வர நாள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான சின்ன ஒரு முன்னோடி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் 1 மார்க் பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து அந்த ஒரு லெசன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு சாப்டர் வந்துட்டு என்னென்ன 2 மார்க்லாம் இருக்குது என்னென்ன 3 மார்க்லாம் இருக்குது என்னென்ன 4 மார்க்லாம் இருக்குது என்னென்ன 5 மார்க்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு சாப்டர்லேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லா சாப்டர்லையும் ஓகேவா இதில் ஆரம்பித்து ஃபஸ்ட் சாப்டரான இந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேருந்து கடைசி சாப்டரான பயோடைவர்சிட்டி வரைக்கும் எவ்வளோ சாப்டர் இருக்குது நம்ம எல்லா சாப்டரும் கவர் பண்ண போகிறோம் 13 சாப்டர் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா எஸ் யா ரெடி குட் ஈவினிங் யா குட் ஈவினிங் ஓகேங்களா ஸோ போர்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த 10 நாளுக்கு வந்துட்டு நம்ம போர்டு எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் போக போகிறோம் ஓகே ஜஸ்ட் ஒரு 15 days தான் ஜஸ்ட் 10 to 15 days தான் எதுக்கு பயாலஜிக்கு போய் 10 to 15 days லீவ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அதுக்கு மேத்ஸுக்கு ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்துருக்கனால பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் ஓகே தரமான பயாலஜி நம்ம தரமாக வைக்கலாம் ஓகேவா ரெடி எல்லாருமே இப்போ என் கூட எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா தோஸ் ஹூ ஆர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம இந்த 10 days அரௌண்ட் இன்டர்வெல் இருக்குது நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண நடக்கணும் நாளையிலேருந்து நம்ம பயாலஜி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னிலேருந்து நம்ம பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நான் போர்டு 1 மார்க் ஸ்பெஷலாக தான் எடுத்து வந்திருக்கேன் அதே மாதிரி தான் நாளையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம 2 மார்க் என்ன மாதிரி வரப்போகுது 3 மார்க் என்ன மாதிரி வரப்போகுது 4 மார்க் என்ன மாதிரி வரப்போகுது 5 மார்க் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத ஒரு சாப்டராக பார்க்க போகிறோம் ஓகே ஒரு சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்து கொடுத்து அது முக்கியமாக அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் டயக்ராம்ஸ் என்னென்ன டயக்ராம்ஸ் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் சிபிஎஸ்சிலாம் கிடையாது எல்லா டயக்ராம்ஸும் பார்க்க தான் போகிறோம் ஓகே ஸோ என்னென்ன டயக்ராம்ஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்ற அந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சிபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ கொஞ்ச நாள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பிகாஸ் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் வரதுனால ஓகேங்களா யா ரெடி கைஸ் பயாலஜி தாண்டா வராது பயோ தான் வராது ஓகே பயோ கான்செப்டில் தான் வராது அப்படின்றது இல்லை நம்ம சிபிஎஸ்சியில் 12th சொல்கிறது நீட்டில் 12th இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் நீட் அப்படி கான்செப்டில் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன நடத்துவோம் ஒரு 2 மார்க்னா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தருவேன் ஒரு 3 மார்க் எப்படி எழுதுறது ஒரு 4 மார்க் எப்படி எழுதுறது ஒரு 5 மார்க் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிருப்பேன் ஸோ அப்படி எப்படி எழுதுறது அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம நீட்டுக்கு ஆஸ்பெக்டில் வராது இல்லையா பட் இந்த அதர் ஹேண்ட் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம நீட் கான்செப்டில் தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம் ஸோ பயோ மட்டும் ஒரு 10 days வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்ப்போம் இந்த எம்சிக்யூஸும் பார்ப்போம் பட் அந்த எம்சிக்யூஸ் வந்து மோர் ரிலேட்டடாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு தான் இருக்க போகுது ஓகேவா யா நம்ம நீ ஸ்டார்ட் பண்ணலாமாடா கண்ணா ரெடி guys are you guys ready for it ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம்
ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இது நம்ம எம்சிக்யூஸ் தானே. நீங்கள் எம்சிக்யூஸ் வந்துட்டு நீட் கான்செப்ட்லையும் நம்ம பார்க்கலாம், போர்டு கான்செப்ட்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நீட் கான்செப்ட்லையும் நம்ம எம்சிக்யூஸ் தான் முக்கியமாக இருக்க போது, நமக்கு எல்லாமே நீட் கான்செப்ட்டில் எம்சிக்யூஸ் தான் இருக்க போது. பட் நம்ம போர்டு கான்செப்ட்லையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஓகேவா, அவ்வளோதான் நீங்கள் பார்க்க போகிறது. ஓகே, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுவாங்க, ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது தான் கான்செப்ட் அப்படின்றது. அப்படியே செஷன் லைக் பண்ணணும், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபயர் போட்டுருங்க, செஷன் லைக் பண்ணிட்டுருங்க. ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இது என்ன சார் ஏதோ ஸ்லைடு ஏதோ கொடுத்து வந்திருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஸ்லைடு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு இருந்துருக்கும். நம்ம நம்பிக்கை பேட்ச் அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன சார் நடத்துவீங்க? அதில் நம்பிக்கை பேட்ச்லேயும் வந்து போர்டு எக்ஸாம் தான் நடத்திட்டு இருப்பீங்களா சார்? நம்பிக்கை பேட்சில் நம்ம போர்டு நடத்த போகிறது இல்லை. நம்பிக்கை பேட்ச் நீட் பேட்ச் தான். ஓகே, நிறைய பேர் அதே தெரியாமல் கன்ஃபியூஸ் இருக்கீங்க. நான் யூடியூப் கான்செப்ட்டில் பேஸ் பண்ணி தான் நான் போர்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 10 days மட்டும் தான். ஓகே, ஸோ 10 days மட்டும் தான் நம்ம போர்டு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஓகே, வேறு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்க போகிறது இல்லை. என்சிஆர்டி தான் பார்க்க போகிறோம். என்சிஆர்டி சிபிஎஸ்சி என்சிஆர்டி தான் நம்ம இன்டீரியல் எப்படி எழுதுறது, எப்படி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 4 மார்க்ல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறதுன்னு தான் பார்க்க போறோமே தவிர வேற எதுவுமே பார்க்க தனியாக இதை விட்டுட்டேன் சார் அதுக்கு போறேன் நம்ம அப்படி போற ஆளும் கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம பேட்ச் கிளாஸ் இருக்கு, நம்ம மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ அதில் வந்து நம்ம நீட் வந்து கண்டினியூ பண்ணிருப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த பயாலஜி போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பர் சாப்டர் இருந்து என்ன சொல்லியிருந்தேன், பர் சாப்டர் இருந்து மேக்ஸிமம் 300 to 400 கொஸ்டின்ஸ் அது பார்க்க போறோம். அப்படி நம்ம வீக்யூஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, அது நம்ம டுவர்ஸ் மார்ச் எண்டில் நம்ம ஆரம்பிக்கும். மார்ச் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்லையும் வந்துட்டு நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் சார், மாசமாக சொல்கிறீங்க சார், ஒரு சாப்டர்லேருந்து 300 கொஸ்டின், ஒரு சாப்டர்லேருந்து 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எப்போ சார் பார்க்க போகிறோம்? நம்ம ஏற்கனவே மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, அதை நம்ம யூடியூப்ல தான் பார்த்து நான் மறுபடியும் நான் வந்துட்டு வீக்யூஸில் பண்ணுறேன். அது நம்ம அடுத்த மாதம் ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அடுத்த மாதம் ஃபுல்லாக உட்காந்துட்டு ஒரு சாப்டர்லேருந்து நம்ம 200-300 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டினை தாண்டி அவன் என்டி எப்படி கேட்குறான் நம்மளும் பார்த்துலாம். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ இன்னைக்கு நான் முன்னாடியே சொல்கிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனடிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஆன்லைன் செட் ஆகாது, எனக்கு ஆன்லைன்லாம் பெருசாக செட் ஆகாது, நான் ஆஃப்லைனில் தான் படிக்கணும் ஆசைப்படுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் படிக்கணும், எனக்கு குரூப் ஸ்டடிஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அப்படின்றதுனால இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. நாட் ஓன்லி கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு மார்க் டெஸ்ட்டும் இருக்குது, எத்தனை செஷன் இருக்குது அப்படின்னா சில மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னை ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நிறைய சென்டர் இருந்தாலும் கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, பாண்டிச்சேரியிலும் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க ஆஃப்லைனில் போய் கிராஷ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஓகேவா, ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜெனடிக் கான்செப்ட் என்னது, ஜெனடிக் கான்செப்ட்டில் மெண்டல் என்னென்ன சொல்லியிருக்காரு, டைஹைபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் கிராஸ்லாம் மெயினாக கேட்பாங்க. ஓகேவா, நம்ம போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்று டைஹைபிரிட் கிராஸோ இல்லை டைஹைபிரிட் கிராஸ் தான் கேட்குறது. மோனோஹைபிரிட் கிராஸ் 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பானு தெரியாது. பட் நான் 5 மார்க்கை பற்றி பேசணும் அப்படின்னா மோனோஹைபிரிட் காஸ் டைஹைபிரிட் காஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், இந்த கான்செப்டை வச்சுட்டு வேற எக்ஸாம்பிள்ஸை வச்சு அவன் கேள்வி கேட்கலாம். ஓகேவா, டைரக்டா டைஹைபிரிட் காஸ் எழுதுங்க அப்படின்னு கேட்க மாட்டான். வேற எக்ஸாம்பிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பையனுக்கு இப்படி வந்துருச்சு, இல்ல இந்த செடியில வந்து இப்படி இருக்கு, இந்த செடியில இப்படி இருக்கிறதுனால இந்த கலர் பூ வந்திருக்கு, ஸோ இந்த கலர் பூ வந்ததுனால இது என்னவா இருக்கலாம் அப்படின்றது கேட்கலாம். அப்படி நீங்க என்ன பண்ணணும், அது டைஹைபிரிட் காஸா தான் இருக்கணும். அப்ப டைஹைபிரிட் காஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ அந்த ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைடா ஹாய் நீலம், தர்ஷினி, பிரியா, மதி, ஹாய். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஓகே, ஸோ இட்ஸ் கெட்டிங் சீரியஸ் நவ். போர்டு எக்ஸாம் பக்கத்தில் வந்தாச்சு. போர்டு எக்ஸாம் முடிய போது கடைசி ஒரு மந்த்ஸ், லாஸ்ட் 1 month பேக்கேஜ் ஆஃப் மந்த். நீங்கள் கவலைப்படாதீங்க, பயாலஜிக்கு யூடியூப்ல நான் கொடுக்க வேண்டிய அந்த 500 கொஸ்டின்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 300 கொஸ்டின்ஸ் ஆஃப் பேக்கேஜ் வந்து எல்லா சாப்டருமே நான் தந்துடும். ஓகேங்களா, எல்லா சாப்டருமே வீக்யூஸ் முக்கால்வாசி நடக்க பார்ப்போம். ஓகே, வீக்யூஸ் நான் சொல்லியிருக்கேன், வீக்யூஸாக கண்டக்ட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கும் என்கேஜிங்காக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கண்டக்ட் பண்ண பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஹலோடா. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைக்கண்ணா, போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நீட்டுக்கும் இந்த ஜெனடிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். நீட்டுக்கும் சரி, போர்டு எக்ஸாமுக்கும் சரி, ஜெனடிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்கள் எது படிக்கலீங்களோ இல்லையோ ஜெனடிக்ஸை ஃபுல்லாக படிச்சிருக்கு. அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எங்கிருந்து கேள்வி கேட்பானே தெரியாது. ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக். அதுவும் ஜெனடிக்ஸில் நீட்டு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கணும் அப்படின்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நீட்டுக்கு சொல்கிறேன். ஓகே, நீட்டுக்கு வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஜெனடிக்ஸ் மொத்தமாக ஜெனடிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஜெனடிக்ஸில் இப்போ சாப்டர் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, which one of the following are the symbols or representation used in a human pedigree analysis is correct? Human pedigree analysis is correct அப்படின்றதுக்கு என்ன ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க? which one of the following symbols கொடுக்கவே இல்லை. ஓகே, இது கொடுக்கவே இல்லை. ஓகே, அது கொடுக்கலடா. ஓகேங்களா, விட்டுருங்க.
நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தடங்கமாக இருக்கே சார் ஓகே பரவாயில்ல ஓகேவா ஃபர்ஸ்ட் வாட்டி தோத்துட்டு போனால் தான் செகண்ட் வாட்டி தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஓகேங்களா அதில் டயக்ராம் மிஸ் ஆயிருக்கு நான் டயக்ராம் எடுக்க மறந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன் டைப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இது பண்ண மறந்துட்டு ஓகேங்களா மறைவு அதிகமாகிடுச்சு போல இருக்குது என்ன கஷாயம் குடிக்கிறதுன்னு தெரியல ஓகே நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஒன் கிவன் பிலோ வித் ரெஸ்பெக்ட் டு டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணிட்டு டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணிட்டு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்கான் ஓகேவா எஸ் வாங்க வணக்கம் யா டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணிட்டு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்குறான் விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ் வணக்கம் ஐயா எதிர டைஹைப்ரிட் கிராஸ்னா நமக்கு என்ன தெரியல ரெண்டு கேரக்டர் வந்து கிராஸ் ஆகுது ஓகேவா என்னென்ன கரெக்டாக இருக்க போகுது கமான் டோன்ட் வேஸ்ட் டைம் டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் கான்செப்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க 18 மார்க் கிட்ட 1 மார்க் கிட்டே கேட்க போகிறாங்க பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது சூப்பரா தமிழரசி குட் ஈவினிங் நீலம் ஓகேங்களா என்ன சி என்ன கொடுத்துருக்காங்க ஜீன்ஸ் லூஸ்லி லிங்க்டு இன் சேம் குரோமோசோம் ஸோ சிமிலர் ரீகாம்பினேஷன் இஸ் டைட்லி லிங்க்டு ஒன்ஸ் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் ஆன் த சேம் குரோமோசோம் ஸோ ஃபியூ ரீகாம்பினன்ஸ் ஓகேவா கான்செப்ட் படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது டைஹைப்ரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் ஆன் த சேம் குரோமோசோம் ஒரே குரோமோசோம் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் வெரி ஃபியூ ரீகாம்பினேஷன் தான் காட்டும் அப்படின்றது ஓகேங்களா RRYY அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது வெரி ஃபியூ ரீகாம்பினேஷன் தான் நம்மளால பார்க்க முடியும் ஓகேங்களா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போல ரீகாம்பினேஷன்ல ஸோ வெரி ஃபியூ ரீகாம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஆப்ஷன் டி தான் வரப்போகுது ஓகேங்களா இப்போ ABO பிளட் குரூப் அதாவது எல்லாம் கேட்டிருக்கான் இது கோடாமினன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கான் கோடாமினன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ABO blood group in humans are controlled by gene I யால தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இது IA ஓகேங்களா ஒன்னு இல்ல IA IB I ஓகேங்களா since there are 3 different alleles 6 different genotypes are possible how many phenotype can occur எத்தனை phenotype occur ஆகும் ஓகேவா 6 different genotype possible இருங்க எத்தனை phenotype வந்து occur ஆகலாம் அப்படினு கேக்குறேன் எத்தனை phenotype வந்து occur ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை phenotype ஃபர்ஸ்ட் genotypeனா என்ன phenotypeனா என்ன புரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவே क्वेश्चनல கேட்கலாம் இதுவே நமக்கு क्वेश्चनல டைரக்டா கேட்கலாம் ஓகேங்களா motivate what is to motivate the our discipline has to be there ra just a minute adala or flow ரொம்ப பாத்துக்கலாம் ஓகேவா how many phenotype can occur ra how many phenotype can occur நல்லா புரிஞ்சுங்க genotype codominance பொறுத்து சொல்றேன் codominance பொறுத்து codominance ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஏபி பிளட் குரூப் ஏபிஓ பிளட் குரூப்ல வரக்கூடியதை நம்ம கோடாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஐஏ ஐபி இல்ல நார்மல் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஓகே ஐஏ ஐபி நார்மல் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருப்போம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு பட் இதுல ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏபி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனோடைப்பை பேஸ் பண்ணி வருது இதை பத்தி சொல்றோம் ஐஏ இருக்கா இல்ல ஐபி இருக்கா இல்ல ஐபி ஐ இருக்கா இல்ல ஐஏ ஐ இருக்கா அதை பத்தி பேசுறது ஜீனோடைப் ஜீன்ஸ் எத்தனை எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்போ எத்தனை இருக்கா 6 ஜீனோடைப் இருக்கும் அப்போ 6 ஜீனோடைப் இருக்கும் அது எத்தனை நமக்கு பிளட் குரூப் இருக்கு எத்தனை பிளட் குரூப் இருக்கு அப்படினது பார்த்தா எத்தனை பிளட் குரூப் இருக்கு ஏ பிளட் குரூப் இருக்கா ஏ சூப்பர் பி பிளட் குரூப் இருக்கா சூப்பர் ஓ பிளட் குரூப் இருக்கா சூப்பர் ஓகேவா அவ்வளவுதான் இருக்கா இல்ல ஏபின்னு ஒரு பிளட் குரூப் இருக்கு ஓகேவா ரெண்டும் கட்டனா இருப்பான் யூனிவர்சல் அக்செப்டரா எல்லார்கிட்டயும் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு தான் ஏபி பிளட் குரூப் அப்படின்றது ஓகேவா சோ அப்ப எத்தனை கேரக்டர் இருக்கு 4 கேரக்டர் இருக்கிறதுனால கேரக்டர் வந்து எத்தனை இருக்க போகுது 4 ஃபீனோடைப் வந்து என்னவா இருக்க போகுது 4 இருக்க போகுது ஏன் எப்படி வந்ததுன்னு தெரியணும் ஓகேவா ஜஸ்ட் மனப்பாடம் பண்றது இதா இருக்க கூடாது ஏன் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ ஜீன்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜீன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால தான் இது 6 டிஃபரண்ட் ஜீனோடைப் அப்படினது அதோட கேரக்டர் சொல்றது தான் ஃபீனோடைப் ஜீனோடைப்புக்கு ஃபீனோடைப்புக்கு அட்ரஸ் இது இந்த கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஜீன்ஸை பத்தி பேசுற ஜீனோடைப் அதோட என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணது கேரக்டர் அதை பத்தி பேசுற ஃபீனோடைப் எத்தனை ஃபீனோடைப் இருக்குமா 4 ஃபீனோடைப் இருக்கும் ஓகேங்களா சூப்பரா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் குட் ஈவினிங் ஓகேங்களா சூப்பரா மதி கலக்கிட்டீங்க தமிழரசி தர்ஷினி பிரியா பன்னீர்செல்வம் பிருத்திவி நீலம் கலக்கிட்டீங்க ஓகே ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் கான்செப்ட் ரொம்ப முக்கியம் the genotype of the plant showing dominant phenotype can be determined by genotype of a plant ஒரு genotype of a plant showing dominant phenotype can be determined by எதை determine பண்ணலாம் how can be determined by என்ன கேக்குறாங்க அப்படினு புரிஞ்சா இப்போ டால் அப்படினு சொல்றீங்க ஓகேவா அதாவது
இந்த ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு டால் பிளான்ட் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த டால் பிளான்ட் வந்துட்டு எய்தர் இந்த டி டாலா இல்ல இந்த டி டாலா அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? இப்போ பேரண்ட் இருக்காங்க டாலு டார்ஃப். ஓகேவா? டாலு டார்ஃப்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரண்ட்ஸை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? டால் பிளான்ட் தான் கிடைக்க போகுது. அப்படி தானே மெண்டல் சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு பேரண்ட் தான் டாமினேட்டாக தெரியும் அப்படின்றது. இப்போ அதை வச்சுக்கிட்டு இதில் நான் டாமினன்ட் கேரக்டர் எப்படி நான் சூஸ் பண்ணுவேன், இது எந்த டி டால் நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்றத கேட்குறாங்க. எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த பேசிக்காக நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். டெஸ்ட் கிராஸ்னா என்ன அப்படின்றதுன்னா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்க கையில ஒரு கேபிட்டல் டி பிளான்ட் இருக்கு. ஓகேவா? அது வந்துட்டு எப்படி வந்திருக்கு? ரெண்டுமே கிராஸ் பண்ணி வந்திருக்கு. ரெண்டு பேரண்டையும் கிராஸ் பண்ணி கேபிட்டல் டி டால் பிளான்ட் வந்திருக்கு. அந்த டால் பிளான்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி கிராஸ் பண்ணி வந்தாலும் ஃபீனோடைப்ல வந்து டார்ஃப் பிளான்ட்டும் வந்திருக்கும். டார்ஃப் பிளான்ட் என்னவா இருக்க போகுது? ஸ்மால் டியா இருக்க போகுது. அப்போ உங்க கையில கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டால் பிளான்ட், என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த டால் பிளான்ட் எடுத்து அதோட டார்ஃப் பிளான்ட்டோட நம்ம கிராஸ் பண்ணோம்னா, டால் பிளான்ட் எடுத்துட்டு கிராஸ் பிளான்ட்டோட டால் பண்ணோம்னா நாலுமே எல்லாமே டாலா வந்துருச்சுன்னா, எல்லாமே டாலா வந்துச்சு. இது ரெண்டு கிராஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்க போகுது? ரெண்டு கிராஸ் பண்ண கேபிட்டல் டி ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆனோ டால் தானே. அப்போ நாலுமே டாலா வந்துருச்சுன்னா உங்க கையில இருந்த டால் பிளான்ட்டோட ஜீனோடைப் என்னவா இருக்குன்னா கேபிட்டல் டியா இருந்துட்டு இருக்கு. இல்ல உங்க கையில இருக்க ஜீனோடைப், உங்ககிட்ட கையில இருக்க டால் பிளான்ட்டோட ஜீனோடைப் கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு டார்ஃப் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணும்போது அதோட ஃபீனோடைப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குமா? என்ன சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டால் கிடைக்கும், ரெண்டு டார்ஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டாலும் கிடைக்குது டார்ஃபும் கிடைக்குதுன்னா அப்போ உங்க கையில் இருந்துக்க வேண்டிய அந்த செடி என்னவா இருந்துட்டு இருக்கு? என்ன டால் செடியா இருந்துட்டு இருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க இது டாமினண்டா இருக்கு, இது ஷோயிங் டாமினன்ட் ஃபீனோடைப், எந்த ஃபீனோடைப் வந்து டாமினண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சூப்பரா. ஓகேடா. யா கேபிட்டல் டி பேஸ்மெண்ட். எஸ் டெஸ்ட் கிராஸ் தான். சூப்பரா. பிருத்திவி, ஸ்ரேயா, மதி, பன்னீர்செல்வம், தமிழரசி, கலைக்கிறீங்க. ஓகே, ஸோ பி கேபிட்டல் டி ஸ்மால் டி கான்செப்ட்ல பேஸ் பண்ணி டெஸ்ட் கிராஸ் ஆட் பண்ணி வருது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்த்தலாம் which one of the following cannot be explained on the basis of Mendel's law of dominance. மெண்டல்ஸ் வந்து மூணு லா சொல்லியிருப்பார்ல, அதுல cannot be explained என்னவா இருக்கு? Which is cannot be explained. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னது? மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது? which cannot be explained. எதிரா கண்ணா The discrete unit controlling a particular character is called as a factor. அதான் அவர் சொல்லியிருப்பார். ஜீனுக்கு இன்னொரு பேர் தான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவுட் ஆஃப் டூ பேர் ஆஃப் ஃபேக்டர் ஒன் டாமினண்ட்டாக இருக்கும், அதர் வந்து ரிசசிவாக இருக்கும். அதான் லா ஆஃப் டாமினன்ஸ் பற்றி பேசுது. ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஒரு ஜீன்ஸ் எப்படி அக்கர் ஆகுமா? பேரில் தான் அக்கர் ஆகும். கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக தான் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் இது. அப்போ இது ஆப்ஷன் சி என்னவா இருக்கு பாருங்க. alleles do not show any blending of both the characters recover such as in F2 generation. இது அவர் law of dominance சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ ஆப்ஷன் சி. ஏன்னா cannot be explained, அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி cannot be explained. ஓகே, சூப்பரா. பன்னீர்செல்வம், ஆன்சி, மதி, தமிழரசி, பிருத்திவி, ஸ்ரேயா, நீலம், கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது மூணு தான் லா ஆஃப் டாமினன்ஸ் பேஸ் பண்ணி வருது. லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அசாஸ்மெண்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் நம்ம மூணு சொல்லுது. இண்டிபெண்டன்ஸ் அசாஸ்மெண்ட் எதாவது சொல்லியிருப்பாரு, நம்ம டைஹைபிரிட் கிளாஸ் வச்சு நம்ம மெண்டல் சொல்லியிருப்பாரு, மோனோஹைபிரிட் கிளாஸ் வச்சு இந்த ரெண்டு லா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃப்ரூட் ஃப்ளை ஆஃப் ட்ரோசோஃபில்லா மெலங்கோகேனஸ்டர் அப்படின்னு நம்ம தெரியும். தாமஸ் அண்ட் மார்க்னோட ஆயுதம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, வாஸ் ஃபவுண்ட் இன் a very suitable experiment verification of a chromosomal theory of inheritance by Morgan and its colleague. Because எதனால அவன் எடுத்தான்? எதுக்கு இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் ட்ரோசோஃபில்லா மெலங்கோகேனஸ்டர் எடுத்தா? ஏன் நம்ம இது கொசு எடுத்துக்கூடாதா, இல்லை வேற ஏதாவது பூச்சி எடுத்துக்கூடாது? எதனால அவன் ட்ரோசோஃபில்லா மெலங்கோகேனஸ்டர் எடுத்து அது இது பண்ணா அப்படின்றது தான் கேட்குறாங்க.
why ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு எக்ஸாம் இதை எழுத போகிறோம்னா டக்குன்னு முடிஞ்சிடணும், சீக்கிரமாக அது ரிசல்ட் வந்துடணும். அப்போ தான் பண்ணுவேன். வருஷ கணக்காக ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உட்காந்து படிப்போமா? ஓகேவா? இப்போ நம்ம டிகிரி வாங்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில டிகிரிலாம் 10 வருஷம் படிக்கணும், 15 வருஷம் படித்தா தான் டிகிரினா யாரை படிக்க தோணுமா? இல்லை, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் படித்தா டிகிரி கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 6 மாதம் ஒரு செமிஸ்டர், அப்போ அதனால பியூஸாக போயிட்டு இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் ஸோ அந்த இது இருக்குது தெரியுமா? ஸோ அந்த பேசிக்கில் வந்துட்டு நம்ம குயிக்காகவும் நடக்கணும், அது இல்லாமல் குவாலிட்டியாக இருக்கணும் கண்டென்ட் அப்படின்றது. அப்போ குயிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கணும், எந்த ஒரு எரரும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேசிக்கில் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோசோஃபிலா மெலங்கோகாங்ஸ்டர் அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்துட்டு தன்னோட லைஃப் சைக்கிளை வந்து 2 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுமா அந்த அடைய குட்டி போடுறதுனால. ஸோ அந்த இதை வச்சுட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷன் என்னென்ன மாதிரியான கேரக்டர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகே, என்ன ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சராக இருந்துட்டு. ஓகேவா? சூப்பரா. மதி, பன்னீர்செல்வம், மான்சி, பிருத்வி, தமிழரசி, ஸ்ரேயா கலெக்டிங். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? யா, ஐ திங்க் இது ரிப்பீட் ஆயிருக்கு. A cross in which an organism showing a dominant phenotype is crossed with a recessive parent in order to know its genotype is called. சொல்ல மாட்டேன், நீங்க இதை சொல்லுங்க. dominant phenotype with recessive parentோட இதுச்சுன்னா அதோட ஜீனோடைப் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? dominant phenotype with recessive parent. குட் ஈவினிங் கோகுலப்பிரியா, குட் ஈவினிங்மா. சார், டாமினன்ட் ஃபினோடைப் வித் ரிசசிவ் பேரண்ட் அப்படின்றது. டாமினன்ட் ஃபினோடைப் நடக்க போது ஏதோ ஒரு கேரக்டர் டாமினண்டா வருது, ரிசசிவ் பேரண்டோட ஃபியூஸ் பண்றோம். எதனா ரிசசிவ் பேரண்டோட ஃபியூஸ் பண்ணி ஆகணும், அதோட ஜீனோடைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை தான் நம்ம வேற விதமாக நம்ம படிச்சிருந்தோம், டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்றது. எதனால ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்றதுன்னா அதோட ஜீனோடைப்பை தெரிஞ்சுக்கிறது, எய்தர் இதுவோ இந்த டாமினண்டா இருக்கா இல்லை இந்த டாமினண்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மறுபடியும் சொல்றேன், ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். பன்னீர்செல்வம், ஸ்ரேயா, மதி, ஆன்சி, பிருத்வி, தமிழரசி கலெக்டிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸ் இஸ் த ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, என்ன ஆன்ட்ரிடியம் 2 plants with pink color. 2 plants with pink colors were hybridized. The F1 plants produce red, pink and white colors in the proportions of 1:2:1. ஓகேங்களா? அந்த whiteல ஓகேங்களா? What would be the genotype of the 2 plants used for the hybridization? Red flowers colors is determined by RR and white flowers determined by small r அப்படி. இது என்ன கேட்டிருக்காங்க? What could be the genotype அப்படின்றது கேட்டிருக்காங்க. Of 2 plants used by the hybridization. What could be the genotype அப்படின்றது கேட்டிருக்காங்க. What could be the genotype அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லிட்டான். RR வந்து என்ன கொடுக்க போதா? பிங்க் கலர் கொடுக்க போகுது. ஸ்மாலா என்ன கொடுக்க போகுது? ஒயிட் கலர் கொடுக்க போகுது. ஓகேவா? இது என்ன கான்செப்ட்ல வருது? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? என்ன படிச்சிருப்போம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். யாருமே வந்துட்டு டாமினண்டா இருக்க மாட்டாங்க, யாருமே எந்த ஒரு பேரண்ட்டுமே. நம்ம இப்போ மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரண்ட் வந்து கிராஸ் பண்ணும்போது பேரண்டோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏதாவது ஒரு பேரண்டோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இது டாக் பிளான்ட் அப்படின்னு ஸ்னேக் டிராகன். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க முடியாதா? எந்த ஒரு பேரண்ட், ஏதோ டாமினன்ட் பேரண்ட் ரிசசிவ் பேரண்ட் பார்க்க முடியாது. இப்போ என்ன கலரை பார்க்கலாம்? ஒரு பிங்க் கலரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிங்க் கலரோட பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. பெரிய கொஸ்டினை பார்த்தோன்னே ஐயோ பெரிய கொஸ்டின் அப்படின்னு அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் போகும். ஏன்னா அடிச்சு சொல்லுவேன், பெரிய கொஸ்டின் எல்லாமே ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. பெரிய கொஸ்டின் எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியான கொஸ்டினா மட்டும் தான் இருக்கும். கடைசி டைம் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன், கடைசி இதை மட்டும் படிங்க அப்படின்றது ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதில் கடைசி ஃபுல் ஸ்டாப் மட்டும் படிங்க, டைம் இல்லைனா மட்டும். ஓகே, எப்பவுமே கரெக்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, கடைசியில் வந்து நீங்க சொல்லிட்டு சார் கடைசியில் மட்டும் தான் படிக்க வச்சுங்க, கடைசியில் மட்டும் படிச்சு மார்க்கே வரலாம் கேட்கக்கூடாது. ஓகே, இதோட ப்ராபபிலிட்டி 50-50 தான். 50% கரெக்டாக இருக்கலாம், 50% ராங்காக போகலாம். இதெல்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்? அந்த லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் படிக்கிறது, கடைசியில் டைம் இல்லை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற தியரியாக தான் மட்டும் இருக்கணும். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்தாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? யா, சூப்பர். ஆன்சி, பிருத்வி, கோகுலப்பிரியா, தமிழரசி, மதி கலெக்டிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்ரேயா, சூப்பர்மா. ஓகேங்களா? Which one of the following conditions of zygotic cells would lead to the birth of the normal human females? நார்மல் ஹியூமன் ஃபீமேல் சைல்டு அப்படின்னு கொடுத்தா என்ன கொடுத்துட்டா? நார்மல் ஹியூமன் ஃபீமேல் சைல்டு. நார்மல் ஹியூமன் ஃபீமேல் சைல்டு
ஃபீமேல் சைல்டு நார்மல் ஹியூமன் ஃபீமேல் சைல்டு என்னது ஃபீமேல் சைல்டோட என்னது ரேஷியோ யா எஸ் நல்லா புரிஞ்சவங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்துட்டு மாறலாம். இன்செக்ட்ஸில் யார் டிட்டர்மைன் பண்ணுவா ஜெண்டரை? ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுறான். ஓகேவா? மேமல்ஸ் நம்ம மாதிரி மேமல்ஸில் யார் டிட்டர்மைன் பண்ணுறா? ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுறான். பட் பேர்ட்ஸில் பேர்ட்ஸில் ஃபீமேல் டிட்டர்மைன் பண்ணுறான். இதெல்லாம் மேல் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பேர்ட்ஸை சொல்ல நினச்சல மேல் மட்டும். ஓகே, பேர்ட்ஸில் மட்டும்தான் ஃபீமேல் ரெப்ரசென்ட் பண்ணுவான். என்ன ஜென்டராக வரப்போகுது குழந்தை அப்படின்றத யார் ரெப்ரசென்ட் பண்ணுவா? பேர்ட்ஸில் மட்டும்தான் ஃபீமேல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவா. மிச்சம் எல்லாத்துலையுமே நம்ம புக்கில் கொடுத்த எல்லாத்துலையும் யார் ரெப்ரசென்ட் பண்ணுவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேல் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது என்னவா இருக்க போகுது? HH ஃபார் ஃபீமேலு, HY ஃபார் மேல் அப்படின்றது. ஓகேவா? இந்த Y குரோமோசோம் எப்போ போதும், அந்த Y குரோமோசோம் கண்டிப்பாக ஸ்பெர்ம்ஸ் போய் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து மேலாக இருக்க போகிறான், இல்லைனா ஃபீமேலாக இருக்க போகிறான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கொடுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் A is the right answer. 2H chromosome will be the right answer. Okay, 2H chromosome will be the right answer. Super. ஹரி, பிருத்வி, கோகுலப்பிரியா, மதி, பன்னீர்செல்வம், தமிழரசி, கலக்கிறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா கான்செப்ட் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுவாங்க. அந்த ஜெண்டர் லிங்க்டு பேஸ் பண்ணிட்டு ஒன்று இன்செக்டை கேட்கலாம். ஓகே, இன்செக்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், மேமல்ஸை கேட்க மாட்டான். ஓகே, மேமல்ஸை கேட்க மாட்டான், இன்செக்டை கேட்கலாம், பேர்ட்ஸை கேட்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு என்னது? ஹனிபி. நம்ம பின்னாடி இது பார்ப்போம். பட் இப்பவும் சொல்கிறேன், ஹனிபி அப்படின்றது ஹனிபியில் முக்கால்வாசிக்கு வந்துட்டு என்ன இருக்காது? மேல் ஹனிபிக்கு வந்து அப்பா இருக்காது. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஏன்னா 1632 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 1632 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபீமேலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 16 இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? மெயிலாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதே கான்செப்டில் மெயிலுக்கு வந்துட்டு ஃபியூஷன் நடக்காமல், ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் அப்படியே அந்த எக் செல் வந்து டிரைவ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, எக் செல் வந்து அப்படியே டிரைவ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுதுலேயே அது எதில் நடக்கும்? மெயிலில் தான் நடக்கும். மெயில் ஹனிபியில் தான் நடக்கும். அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லுவோம்? பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோ கார்பி கிடையாது, பார்த்தினோஜெனிசிஸ். பட் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன? பார்த்தினோஜெனிசிஸ் வந்துட்டு எதில் நடக்கும்? அனிமல்ஸில் நடக்குது. பார்த்தினோ கார்பி எதில் நடக்க போகுது? பிளான்ட்ஸில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ்னு என்னது? ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஒரு அனிமல்ஸ் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஜைகோட் ஃபார்ம் ஆகிறத நம்ம சொல்லுவோம் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டர் இதில் பார்க்க முடியும்னா மேல் ஹனிபீஸில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பராக கலக்கிறீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, டெஸ்ட் கிராஸ் இன் பிளான்ஸ் ஆர் ட்ரோசோஃபிலா இன்வால்வ்ஸ் கிராசிங் எதை ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்? டெஸ்ட் கிராஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரப்போகுதுன்னு அர்த்தம். எதை ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம்? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. அதனால தான் மறுபடியும் இதே கிராஸ் வருது. ஓகே, பெரிய பிளான்ட்டை கிராஸ் பண்ணுவேன் சார், என் கையில் என்ன டால் பிளான் இருந்துச்சுன்னா அதான் நான் கிராஸ் பண்ணுவேன் சார். அப்படி போய் அவங்க ஆன்சர் சொல்லிக்கூடாது. அப்படி ஆப்ஷனே இருக்காது. F1ல நமக்கு என்ன ஹைப்ரிட் கிடைக்குதோ, F1ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் வந்துட்டு இந்த டாலாக இருக்குமா அந்த டாலாக இருக்குமா கண்டிக்கிறதுக்காக தான் F1 ஹைப்ரிடை பேஸ் பண்ணி டபுள் ரிசெசிவ் ஜீனோடைப்போட நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் C will be the right answer. Yeah, ஆப்ஷன் C. எஸ்டா கோகுலப்பிரியா, பன்னீர்செல்வம், கலக்கிறீங்க. ஆப்ஷன் C தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு டெஸ்ட் கிராஸ் என்ன அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனல் கைண்ட் ரொம்ப முக்கியம். மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கூட இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கம்ப்ளீட் கோடாமினன்ஸு, டெஸ்ட் கிராஸு, அப்புறம் இந்த செக்ஸ் டாமினேஷனில் வந்துட்டு மேமல்ஸை தவிர, அதாவது மேன்ஸை தவிர மிச்சதெல்லாம் இருக்கிறது, அப்புறம் ட்ரைசோமினா என்னது, மோனோசோமினா என்னது, இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். ஓகேவா? சூப்பரா, இது பொறுத்து போக சூப்பரா. ஷருணி, மதி, கலக்கிங்க. ஓகே, இதெல்லாம் புது பேராக இருக்குது. ஓகேவா? படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. When two unrelated individuals are lying in a cross, the performance of F1 hybrid is often superior to both his parents. This phenomenon is called as what we called transformation, metamorphosis, splicing, heterosis. What we call this phenomenon as? What we call Sharu. Okay, Sharu. ஓகேங்களா? ஷாருனே கூப்பிட்றேன். ஓகே, இந்த ஃபினாமினனை நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம்? சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி இதர் அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா? ஓகேவா? ஹெட்டிரோசிஸ் அப்படின்றது ஹைபிரிடோட ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெட்டிரோசிஸ் அப்படின்றது ஹைபிரிடோட ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் C, ஹெட்டிரோசிஸ் will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் D, ஹெட்டிரோசிஸ் will be the right answer. ஓகேவா? சூப்பராக. பிருத்வி, கோகுலப்பிரியா, மதி, ஆன்சி, தமிழரசி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D, ஹெட்டிரோசிஸ் will be the right answer. ஆப்ஷன் D,
Heterosis will be the right answer. Okay, next question பார்த்துலாம். அடுத்த question என்ன வரக்க போகுதுன்னா which one of the following condition correctly describes the manner of determining the sets in the given example? Sets in a given example. எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணுது? which of the option correctly determines the manner of sets in the given example? இது டிட்டர்மைன் பண்ணுது HO-type condition in humans are found in a Turner syndrome determining female sets. Okay, homozygous X chromosome HS produced male in Drosophila. Oh, homozygous X chromosome ZZ determining female sets in males. Oh, அப்படியா? Female sets in male HS chromosome கிடையாது. பட் இங்க பாருங்க HO-type. யாருக்கு HO-type இருக்கு? HO insects. Humans. Birds. இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? சூப்பர் ஆன்சி மதி கோகுலப்பிரியா பிருத்வி தமிழரசி ஷாரு கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? சூப்பர் ராகனா. அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? F1 generation in a Mendelian cross showed F2 generation. Okay, F2 generation in a Mendelian cross shows both genotype and phenotype of ratios is 1:2:1. It represent the case. It represent the case of என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இது F2 டா, தெரியலையா? F2 அது ரொம்ப குட்டி ஆயிருச்சு போல. F2 represent the case of என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் இதுலயே ஃபர்ஸ்ட் கிராஸ்லயே 1:2:1 அப்படின்ற பேஸ் பண்ணி வந்துருச்சான். இது என்னது? ஃபீனோடைபிக் ரேஷியோ. ரேஷியோஸை நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்க. ஜீனோடைபிக் தான் நமக்கு என்ன வரப்போகுது? மோனோ ஹைப்ரிட்ல ஜீனோடைபிக் தான் நமக்கு 1:2:1 அப்படி வரப்போகுது. வேற ஃபீனோடைபிக் என்ன வரப்போகுது? 3:1 தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஃபீனோடைபிக் வந்து 3:1 தான் வரப்போகுது. ஓகேவா? என்ன சார் 1:2:1 அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் கான்செப்ட் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸ்மால் டி ஃபியூஸ் ஆகும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி F1 ஜென்ரேஷன் வரும். இதை நம்ம செல்ஃப் பண்ணும்போது நமக்கு ஜீன்ஸ் என்னென்ன ஜீன் கிடைக்க போகுது? ஒன்று கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்க போகுது, இன்னொன்று கேபிட்டல் டி கிடைக்க போகுது, இன்னொன்று கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்க போகுது. அப்போ இதுதான் 1:2:1 அப்படின்னு நம்ம ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபீனோடைபிக் ரேஷியோ நம்ம என்ன சொல்லுவோம்? மோனோ ஹைப்ரிட் கிளாஸில் ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னது? ஒன்று டாலு இல்லைனா டார்ஃப். எத்தனை டால் இருக்கு? 1 2 3 டால் இருக்கு, ஒரு டார்ஃப் இருக்கு. 3:1 வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ. பட் ஃபீனோடைபிக் ரேஷியோலயே 1:2:1 வந்துச்சுன்னா எப்போ வரும்? 1:2:1 எப்போ வரும்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு ரெட் கலர் ஃப்ளவரும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரும் மிக்ஸ் ஆனிச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஹைப்ரிடாக ஃபார்ம் ஆகுது. எந்த ஒரு பேரண்ட்டுமே இல்லாமல் பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸ்னேப் ட்ராகன் ஆன்டிரேடியல். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபீனோடைபிக் ரேஷியோவே 3 கேரக்டர் பேஸ் பண்ணி வரதுனால அதில் 1:2:1 வரும். So it's going to be option D is the right answer. Okay, option D, mono hybrid cross with the incomplete dominance is the right answer. Okay, option D. Super Ramadi Sharu Prithvi Gokulapriya and Tamil Kalagiri. It's going to be option D. Okay, option D will be the right answer. Incomplete dominance. So in the incomplete dominance understand pani poda parunga. Okay, in the incomplete dominance understand pani poda parunga. Okay, அடுத்தது ஒரு நார்மல் விஷன் மேன் இருக்கான். ஒரு நார்மல் விஷன் மேன் whose father was colorblind and marries a woman whose father also colorblind. whose father யாரு? அந்த விமனோட அப்பாவும் கலர் பிளைண்டா தான் இருக்காங்க. ஓகேவா? they have their first child a daughter. இதான் ரொம்ப முக்கியம். a daughter. what are the chances for the child to be a colorblind? what are the chances for the child to be a colorblind? அந்த குழந்தை கலர் பிளைண்டா இருக்கிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு? எத்தனை % சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. அந்த பெண் குழந்தை கலர் பிளைண்டா இருக்கக்கூடியது எத்தனை % சான்சஸ் இருக்கு?
நல்லா பாருங்கள், கலர் பிளைண்ட் எது அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், எச் குரோமோசோனை அஃபெக்ட் பண்ண போகுது. அது எச் குரோமோசோனை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு நார்மல் விஷன் மேன் இருக்கான். ஓகேங்களா? அவன் யாரை கல்யாணம் பண்ணுறான்னா ஒரு விமனை கல்யாணம் பண்ணுறான். மேன் இருக்கான், அவன் ஒரு விமனை கல்யாணம் பண்ணுறான். ஓகே, இந்த கிராஸ் கிடையாது, எச். ஓகே, ஒரு விமனை கல்யாணம் பண்ணுறான். ஓகேவா? அந்த விமனோட அப்பாவுக்கு என்ன இருந்திருக்கு? கலர் பிளைண்ட்னஸ் சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அந்த விமனோட அப்பாவுக்கு கலர் பிளைண்ட்னஸ் சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த மாரி கண்டிஷனில் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சைல்டு யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமனாக இருக்காங்க. ஒரு விமனாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி கண்டிஷனில் வந்துட்டு இந்த குழந்தை கலர் பிளைண்ட்னஸாக இருக்குமா இருக்காது, அதோட சான்சஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போது கம் டு த ஃபேக்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு அப்பாவுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. இருக்குது அப்படின்றதுனால பொண்ணுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கா? அது சொல்ல. ஏன்னா எத்தனாவது டாக்டர்லாம் அப்படி சொல்லதில்லை. ஓகேவா? அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பொண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம், பொண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னால ரெண்டு பேரும் ஃபியூஸ் பண்ணால் அந்த பொண்ணு வந்துட்டு நார்மலானதாக இருக்கலாம். ஸோ சான்சஸ் எத்தனை இருக்கும் கலர் பிளைண்ட்னஸ் வர்றது? 0% இருக்க போகுது. ஒரு வேளை இல்லை அந்த பொண்ணு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், எச் குரோமோசோம் பேஸ் பண்ணி வர்றதை வந்துட்டு இதில் வந்து ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, இதில் இந்த எச் குரோமோசோனில் தான் கலர் பிளைண்ட்னஸ் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இதில் தான் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா இந்த எச் குரோமோசோன் வந்து ஓவர் கம் பண்ணிடும். இந்த எச் குரோமோசோன் என்ன பண்ணிடும்? அதை ஓவர் கம் பண்ணிடும். அப்போ ஓவர் கம் பண்ணதுனால இந்த விமன் வந்துட்டு டிசீஸ்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த விமனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது. ஆனால் என்னவா ஆட் பண்ணுவாங்க? கேரியரை ஆட் பண்ணுவாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த நோயை கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இப்போ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. இப்போ இந்த எச் குரோமோசோனும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த எச் குரோமோசோனும் ஃபியூஸ் ஆயிடுச்சு வச்சுங்க. அப்போ மறுபடியும் என்ன வரப்போகுது? இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் கண்டிஷனோட தான் வரப்போகுது. பட் இவங்களுக்கும் கேரியர் ஆட் பண்ணும்போது அப்போ இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டராக தான் வந்திருக்காங்க. டாக்டருக்கும் இந்த குரோமோசோனில் தான் டிஃபிஷியன்சி இருக்குது, இந்த எச் குரோமோசோனில் தான் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இந்த எச் குரோமோசோனில் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அது இந்த எச் குரோமோசோன் வந்து ஓவர் கம் பண்ணிடும். அப்போ இந்த எச் குரோமோசோன் ஓவர் கம் பண்ணதுனால இவங்களும் என்ன ஆட் பண்ணுவாங்க? இந்த குழந்தை என்ன ஆட் பண்ணுவோம்? ஒரு கேரியராக தான் ஆட் பண்ணும். இந்த குழந்தை எப்படி ஆட் பண்ணும்? ஒரு கேரியராக தான் ஆட் பண்ணும். ஓகே, டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து என்ன இருக்க போகுது? 0% சான்ஸாக தான் இருக்க போகுது. கலர் பிளைண்ட்னஸ் முக்காவாசி விமனுக்கு வராது அப்படின்றது. விமன் எப்பவுமே கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டு கேரியர் தான் ஆட் பண்ணுவாங்க. இதுவே அவன் மெயில் சைல்டு வந்து கேட்டிருந்தா அப்படின்னு போடுங்க. மெயில் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச் குரோமோசோன் ஒரு ஒய் குரோமோசோன் இருக்கு. என்ன சொல்லியிருந்தேன்? கலர் பிளைண்ட்னஸ் வந்து எதுவுமே எப்போ அஃபெக்ட் பண்ணோம்? ஒரு எச் குரோமோசோன் தான் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த எச் குரோமோசோனில் டிஃபிஷியன்சி இருக்கு. இந்த எச் குரோமோசோனில் டிஃபிஷியன்சி இருக்கு. இப்போ இந்த எச் குரோமோசோனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட இன்னொரு எச் குரோமோசோன் கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட என்ன இருக்குது? இன்னொரு ஒய் குரோமோசோன் தான் இருக்கு. ஸோ ஒய் குரோமோசோன் இருக்கிறதுனால இவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். இவன் வந்துட்டு டிசீஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். உங்களுக்கு டிசீஸை பார்க்க முடியும். பட் ஒரு ஃபீமேலுக்கு வருது அப்படின்னா இந்த இருக்கிற எச் குரோமோசோனை வந்து இவன் ஓவர் கம் பண்ணுறான். இவன் ஓவர் ஷேடோ பண்ணிடுவான். இவன் என்ன பண்ணுறான்? ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இவனை டிசீஸ்ட் இல்லாமல் ஒரு கேரியராக இவளை வந்து என்ன பார்த்துவான்? ஒரு கேரியராக வந்து ஆட் பண்ண வைப்பான். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி 0%. விமன்ஸுக்கு எப்போவுமே கலர் பிளைண்ட்னஸ் வராது. அப்படி கலர் பிளைண்ட்னஸ் வரணும் அப்படின்னா மெயிலுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கணும், விமனுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு குரோமோசோன்லுமே டிஃபிஷியன்சி வந்தால் இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் டிஃபிஷியன்சி வந்தால் மட்டும்தான் விமனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? யாரா? எஸ் டா பி. கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஓகேங்களா? சூப்பர். ஸோ going to be ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி வந்துச்சு, எப்படி இந்த எதனால 0 வருது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எதனால 0 வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவாக்கண்ணா? சூப்பராக கலக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கணும். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஒரு 15 கொஸ்டின் பார்த்துட்டு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஹார்ட்டும் போடுங்க. ஒரு ஃபயர் ஒன்று போட்டு விட்டுருங்க பார்ப்போம். சைட் பை சைட் தண்ணியும் குடிக்கணும். ஓகேங்களா? வாட்டர் ரொம்ப முக்கியம். ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். கமான் கைஸ். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பயாலஜி இஸ் நாட் பீன் அ ப்ராப்ளம் ஆல்வேஸ். பயாலஜி ஒரு ப்ராப்ளமாகவே இருந்ததே கிடையாது. பயாலஜி ஒரு பூஸ்டராக தான் இருந்திருக்கு. போர்டு எக்ஸாமுக்கும் சரி, நீட் எக்ஸாமுக்கும் சரி, பயாலஜி ஒரு பூஸ்டர் தான். பயாலஜி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. 360 மார்க்கு ஒரு பூஸ்டராக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் எல்லாருமே 360 ஏம் பண்ணுறாங்க. எல்லா நீட் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பயாலஜி 360 ஏம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா பயாலஜி ரொம்ப ஈஸி, பயாலஜி பூஸ்டர் அப்படின்றது தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எல்லாருமே 180 இன் ஃபிசிக்ஸ் எய்ம் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே 180 இன் கெமிஸ்ட்ரி எய்ம் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது, பயாலஜி எடுக்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரி கான்செப்டில் தான் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் பார்க்கணும். ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நீ வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் எடுத்துட்ட, இல்லை கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் எடுத்துட்ட, இல்லை மேத்ஸில் வந்து சென்டம் எடுத்துட்டேன்னா உன்னை கொண்டாடுவாங்க. சூப்பராக சூப்பராக சூப்பராக, அப்போ மேத்ஸில் சென்டமா, ஃபிசிக்ஸில் சென்டமா, கெமிஸ்ட்ரி சென்டமா, பயாலஜியில் போய் சென்டம் எடுத்துட்டா ஓகே சூப்பர் நல்லா படிச்சிருக்கா அப்படி தான் சொல்லுவோம். அவ்வளோ கொண்டாட மாட்டாங்க, அவ்வளோ எக்ஸ்பிரஷன் இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பிரஷன் இருக்குது. பயாலஜி எடுத்துடலாம் அப்படின்றது எப்படி நம்ம 10th சோஷியல் சயின்ஸ் எடுத்துலாம் அப்படின்றது மேத்ஸில் எடுக்க முடியாது அப்படின்றதோ அதே கான்செப்ட் தான். ஓகே, ஏன்னா இட்ஸ் ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்றது பூஸ்டராக தான் இருக்க போகுது, மார்க் பூஸ்டராக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படி அப்ரோச் பண்ணி படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கெயின் கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஓகேங்களா, ஃபயர் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த கொஸ்டினை பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின், a test course is carried out in, எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, எத்தனை மாற்றி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. மாறி ஒரே கொஸ்டின் வந்துட்டு மாறி அப்படி கேட்டிருக்காங்க. டெஸ்ட் கிராஸ் இஸ் carried out to ஓகேவா, டிட்டர்மைனிங் த ஜீனோடைப் ஆஃப் F2 பிளான். F2 பிளான் இருக்கிற பிளான் வந்து ஜீனோடைப் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகே, அதனால தான் நம்ம டெஸ்ட் கிராஸ் கேல்குலேட் பண்ணுறோம். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி சூப்பராக தமிழரசி கலைக்கிறீங்க. ஓகேவா, ஃபைன். ஓகேங்களா, சூப்பராக தமிழரசி, மதி, லத்திகா, பிருத்திவி, சூப்பராக தேங்க்ஸ்ரா நந்து. ஓகேவா சார், ஸ்டேட் போர்டு எடுக்கலாமா நீட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும்னா? நீட்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் ஸ்டேட் போர்டில் எடுக்கலாம்? ஸ்டேட் போர்டு அண்ணா ஒரு விஷயம் என்ன புரியுங்க, ஸ்டேட் போர்டு ரொம்ப ஈஸி அப்படின்றது. இது அப்பார்ட் ஃப்ரம் ஃபேக்ட் ஸ்பீக்கிங் நீங்கள் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அப்படின்றது இருக்குது. ஓகேவா சார், என்ன சார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிபிஎஸ்சி எல்லா சப்ஜெக்ட்டும் சிபிஎஸ்சி மாடரேட்டாக இருக்குது. டஃப்னு சொல்ல மாட்டேன். ஓகே, சிபிஎஸ்சி மாடரேட்டாக இருக்குது அப்படின்றது. ஸ்டேட் போர்டோட எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிபிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன் ரொம்ப மாடரேட்டாக இருக்கும் அப்படின்றது. பட் எதில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஸ்டேட் போர்டில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லவில்லை, மாடரேட்டாக இருக்குது அப்படின்றது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் போர்டை பொறுத்து வச்சுட்டு, ஸ்டேட் போர்டை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதை எதிர்பார்த்துட்டு தான் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கால்வாசியான பேர் படிப்பாங்க. எல்லாரும் நான் சொல்ல வரல, முக்கால்வாசியான பேர் வந்துட்டு ஏதோ அவங்க ஸ்கூலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, இல்லை இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்றது ஒன்றுமே. நம்ம ஒரு 5 வருஷம் ஸ்டேட் போர்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா தான் நான் ஸ்டேட் போர்டு சொல்லியிருந்தேன். முன்னாடி ஒரு வீடியோ வர போட்டிருந்தேன், ஸ்டேட் போர்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நம்ம 5 வருஷம் பேப்பர் கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா இந்த சாப்டர்லேருந்து இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் சொல்லிடலாம். அது என்ன கொஸ்டின் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான இல்லை. பட் இந்த சாப்டர்லேருந்து இந்த கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெனடிக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோ ஹைபிரிட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். அது எப்படி வேணா கேட்கலாம். ஒன்று மோனோ ஹைபிரிட் படி சொல்லலாம், இல்லை மோனோ ஹைபிரிட் டெஃபினிஷன் கேட்கலாம், இல்லை மோனோ ஹைபிரிட் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, பட் அதே மேட்டர் வந்து நம்ம சிபிஎஸ்சியில் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம சிபிஎஸ்சி என்ன பண்ணுவோம், சிபிஎஸ்சி நம்ம இன்டெப்த்தாக படிக்கிறோம், ஸ்டேட் போர்டு நம்ம இன்டெப்த்தாக படிக்கிறது கிடையாது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த சோ கால்டுவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஸ்கோர் பண்ண முடியாது, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸால் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் அவங்களும் உட்காந்து சூப்பராக படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் நீட்டாக கிளியர் பண்ணலாம், சிபிஎஸ்சி நீட்டாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றது. பட் அப்பர் அண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க 12th அந்த NCERT தான் படிக்கிறாங்க, 11th 12th அந்த NCERT தான் படிக்கிறாங்க, போர்டுலையும் அந்த நீட்லையும் அந்த அதே NCERT தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கலாமே தவிர முடியாது அப்படின்றது கிடையாது, பாஸ் ஆக முடியாது அப்படின்னு கிடையாது. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 360 பயாலஜி எடுத்து சூடாக போயிட்டே இருக்காங்க. 360 என்ன மோர் தென் 650+ எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 650+ வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் தான் மேட்டர், நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னு தான் மேட்டர். ஓகே, ஹைடா தானே ஸ்ரீ. ஓகே, ஸோ இதை பொறுத்த ஆப்ஷன் டி தான் இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மென்டாலிட்டியோட படிக்காதீங்கடா. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா என்னால் நீட் பாஸ் பண்ண முடியுமா, அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மென்டாலிட்டிலாம் படிக்காதீங்க. நீங்கள் இங்கே என்ன படிச்சிருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. 12th தான், 2 பேரும் பேஸ் 12th தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிலே ஆகிருப்பீங்க, இவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிலே ஆகாமல் இருப்பாங்க, கான்செப்ட்டை படிச்சிருக்காங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா, நீங்களும் இந்த கான்செப்ட்டை படிச்சிட்டீங்களா, நீங்களும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a wrong statement regarding to mutations பொறுத்த வரைக்கும் which is the wrong statement-ஆ இருக்கு.
தேங்க்யூடா ஓகேவா. மியூட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் which is the wrong statement நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மியூட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் which is the wrong statement நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ராங் ஸ்டேட்மெண்ட்டை எதை கன்சிடர் பண்ணுறோம்? ராங் ஸ்டேட்மெண்ட்டா? Cancer cells commonly show chromosomal aberrations, yeah. UB and gamma rays are the mutagens, yeah. Change in a single pair of DNA does not cause mutation. Single pair of DNA இல்லை, single pair of DNA என்ன சார் சொல்கிறீங்கன்னா ஒரு பேஸ் பேர் இருக்குது. அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், கோனைன் பேர் வித் சைட்டோஸ்கேன், அதே தான் வைஸ் வாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் பேர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பேஸ் பேரில் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா தான் அவன் என்ன சொல்கிறான், சிங்கிள் பேஸ் பேரில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை வந்துட்டு மியூட்டேஷனை அஃபெக்ட் பண்ணாது, மியூட்டேஷன் காஸ் பண்ணாது அப்படின்னு இருக்கான். அப்படியே ஒரு கொஸ்டினே இருக்குது, என்னது பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோமா? பாயிண்ட் மியூட்டேஷன். அந்த பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறது ஒரு சிங்கிள் பேஸ் பேரில் ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அது மியூட்டேஷனாக காஸ் பண்ணுது. பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்டில் மியூட்டேஷன் நடந்தாலும் சேஞ்சஸ் நடந்தாலும் அது பாயிண்ட் மியூட்டேஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அது கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் தன்யா ஸ்ரீ மதி கோகுலப்ரியா டிஜான் பிருத்திவி தமிழரசி சூப்பர்மா கிடைக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா? என்எஸ் கொஸ்டின் பார்த்தோன்னா இஃப் போத் பேரண்ட்ஸ் ஆர் கேரியர் ஆஃப் தலாசிமியா போத் பேரண்ட் கேரியராக இருக்காங்க. ஓகேவா? which is an autosomal recessive disorder. What are the chances of pregnancy resulting in the child with diseases? Pregnancy resulting with the child with diseases. Pregnancy child with diseases. என்ன சான்ஸ்? என்ன சான்ஸ்? ஹாய் கமலேஸ்வர். இப்போது நமக்கு என்ன தெரியும், தலாசிமியா படிச்சிருக்கோமா? தலாசிமியா படிச்சிருக்கோம், படிக்கலாம்னு சொல்லக்கூடாது, நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு ஹெல்த்தி கண்டிஷனை சொல்லுது இல்லையா? இது என்ன கண்டிஷனை சொல்லுது? ஹெல்த்தி கண்டிஷனை சொல்லுது. இது என்ன கண்டிஷனை சொல்லுது? கேரியர் கண்டிஷனை சொல்லுது. அதாவது தலாசிமியா கேரியர் ஆட் பண்ணுது, பட் எக்ஸ்பிரஸ் ஆகலை. கேரியர் ஆட் பண்ணி எக்ஸ்பிரஸ் ஆகலை. இது என்ன சொல்லுது? அஃபெக்ட் டிசீஸ் கண்டிஷனை சொல்லுது. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதில் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? இது ஹெல்த்தி கண்டிஷன் டிட்டர்மைன் பண்ணுது, இது கேரியர் கண்டிஷன் டிட்டர்மைன் பண்ணுது, இது டிசீஸ் கண்டிஷன் டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் போத் பேரண்ட்ஸ் ஆர் கேரியர், ரெண்டு பேரண்ட்ஸுமே எப்படி இருக்காங்களா? கேரியராக இருக்காங்க. ரெண்டு பேரண்ட்ஸுமே கேரியர். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வர ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசார்டர் வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனான்னா அந்த சைல்டுக்கு டிசீஸ் வரதுல சான்சஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேர் ஃபியூஸ் ஆகிட்டு காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, என்னென்ன இது இருக்குது? கேபிட்டல் ஸ்மால் ஏ. ஓகேவா? அந்த பேசிக்கெல்லாம் வருமா? போடுவோமா? இது நம்ம சொல்லி இல்லை 25% தெரிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். புட்னட் ஸ்கொயர் போடுவோம். போட்டுட்டு என்ன போடுவோம்? சைடில் நம்ம என்ன எழுதுவோம்? கேமிட்ஸை எழுதுவோம் இல்லையா? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவன் என்னவா இருப்பான்? ஹெல்த்தியாக இருக்கான். இவன் எப்படி இருக்கான்? சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கான். ஓகேவா? இவன் என்னவா இருக்கான்? கேரியராக இருக்கான். இவன் என்னவா இருக்கான்? கேரியராக இருக்கான். பட் யார் டிசீஸ்டாக இருக்கா? இவன் மட்டும்தான் டிசீஸ்டாக இருக்கான். ஸோ 4ல் 1 பங்கு வந்துட்டு டிஃபிஷியன்சியாக இருக்கான். ஓகேங்களா? நம்ம 100% கான்செப்ட் தானே பார்ப்போம். அப்போது 100% பேஸ் பண்ணி வரும்போது 25%, 100% வந்து 25%, 4ல் 1 பங்கு அப்படின்றது. ஓகேவா? காவாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்க்கும்போது 25% இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி 25% இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. ஓகே,
ஓ அப்படி சொன்னீங்களா? ஓகேடா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. சூப்பராக கோகுலப்பிரியா பிருத்திவி. தேங்க்யூடா. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. கேரியராக இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் போர்டு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இப்படி தான் நீட் எக்ஸாம்லையும் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரே விஷயம் தான், ஒரு கான்செப்டை சொல்லிட்டேன். போனோ ஹைப்ரிட் காசு எப்படி பண்ணணும், டை ஹைப்ரிட் காசு எப்படி கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சு தான் இது பண்ண முடியுமே தவிர, கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் என்சிஆர்டி அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது அப்படியே கேட்க மாட்டான். கண்டிப்பாக கேட்க மாட்டான். என்சிஆர்டி அப்படியே அவன் கேட்க மாட்டான். என்சிஆர்டியில் கொஞ்சம் வேறு விதமாக தான் கேட்பான். அவங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த பேஸில் வச்சு நம்ம இந்த கான்செப்ட் கிளியராக இப்படி தான் போனோம், அப்படி கான்செப்ட் கிடச்சிச்சுன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 25% எப்படி 25%? 4ல் ஒரு பங்கு. ஓகே, இது பேசிக் மேட்ச் தான். ஓகே, நீங்கள் மேட்ச்லாம் பெரிய புள்ளி இல்லை, இதுதான் பேசிக் மேட்ச். இதில் இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியாது. அடுத்த கொஸ்டின். The incorrect statement is regard to hemophilia. Incorrect statement is regard to hemophilia. ஹேமோஃபிலியாவை சூப்பர் எர்த் வாய்ஸ் கலக்கிட்டீங்கடா. எல்லாத்தையும் புரிஞ்சு படித்தா ஈஸியாக தான் இருக்கும். பட் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம், புரிய மாட்டேங்குது என்ன ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்க்கணும். எங்கே புரியுதோ அது தெரியும் நம்ம போகணும். ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அது மல்டிபிள்ஸ் பேர்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம எஃபெக்ட் தான் இது டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு ஆளை மட்டும் டிட்டர்மைன் பண்ண வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நடத்துறது சில பேருக்கு புரியல, உங்கள் டீச்சர்ஸ் நடத்துறது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட வேவ் லென்த்தை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ உங்கள் புரிதலுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு யார் புரியுற மாதிரி எடுக்கிறாங்களோ ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் படிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் மனப்பாடம் பண்ணுறேன்னா கான்செப்ட் புரியாமல் நான் ஜஸ்ட் அப்படியே மக்க மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அது பின்னாடி அடி வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு? It is a sex-linked disease. It is a recessive disease. It is a dominant. It is a sex-linked recessive disease. So option C is an incorrect statement. Okay. Option C is an incorrect statement. Super. Prithvi, Tamilasi, Gokulappriya, kalakkiring. Use one option. C is a incorrect statement. ஏன்னா H-linked, sex-linked என்னது? Recessive disease, hemophilia. Recessive disease. Okay. Recessive disease. ரொம்ப easy. ரொம்ப easy. Okay. Which Mendelian idea depicted in cross which the F1 generation resembles both parents. F1 generation resembles both parents. ரெண்டு பேரண்ட்டுமே ரிசம்பிள்ஸாக இருக்குமா? F1 generation ரெண்டு பேரண்ட்டுமே ரிசம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா F1 generation ரெண்டு பேரண்ட்டுமே ரிசம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ யாருமே டாமினன்ட் கிடையாதா? ரெண்டு பேரண்ட்டுமே ரிசம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு பேரண்ட்டுமே F1 ஜென்ரேஷனில் ரெண்டு பேரண்ட்டுமே ரிசசிவாக இருந்துச்சுன்னா கோடாமினன்ஸ் அதுதான் சொல்கிறோம். ஏபிஓ பிளட் குரூப் எதை பேசப்படுது? கோடாமினன்ஸ் தான் பேச போகுது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர், கலக்கிறீங்களா? பிருத்திவி, தமிழரசி, கோகுலப்பிரியா, கலக்கிறீங்க. ஓகே, ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, okay, இதில் அடுத்தது. If two persons with AB blood group marry and have a sufficient large number of children, okay, these children could be classified as A blood group, AB blood group and B blood group in a ratio of 1:2:1. Modern techniques of protein electrophoresis reveals that presence of both A and B type of proteins in AB blood group of individual. This is an example of அப்படி போய் இப்படி வந்திருக்கான். ஓகேவா? அப்படி போய் இப்படி வந்திருக்கான் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன், இதிலலாம் அந்த கடைசி ஒரு லைனை பார்த்தாலே புரிஞ்சிடும். கடைசி ஒரு லைனை பார்க்க எதை பற்றி பேசுகிறான்? பிளட் குரூப்பை பற்றி பேசுகிறான். பிளட் குரூப்பை பற்றி பேசிட்டு இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப்னு கேட்டான். நம்ம பிளட் குரூப்பை பற்றி பேசிட்டு இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னவா இருக்க போகுது? கோடாமினன்ஸாக இருக்க போகுது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய கொஸ்டின்ஸும் பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? இதாமல் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் பிளட் குரூப் அப்படி ஏபிஓ பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு அப்படின்னு சிம்பிளாக கேட்டு போயிருக்கலாம். பட் அவன் ஏன் அப்படி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி கேட்குறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைம் கன்சப்ஷன் அப்படின்றது. டைம் கன்சப்ஷன் பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஐயோ ஏதோ கொடுத்துருக்காங்களே, இப்போ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா என்ன நினச்சிருப்பீங்க? மறுபடியும் நான் இந்த மாதிரி நான் போட்டு பார்க்கணும் போல இருக்கு. நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏபிஓ பிளட் குரூப்பு ஏஏ பிபி ஏதோ போட்டு பார்க்கணும் போல இருக்குது. அப்போ போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்.
ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. பெரிய கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியான கொஸ்டினாக இருக்க போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் தி ரைட் ஆன்சர். சூப்பரா. தன்யாஸ்ரீ, தமிழரசி, நகுலன், பிருத்திவி, கோகுலப்பிரியா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், which is codominance. Codominance ஏபி ஆர்பிட்டல் குரூப்போட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, which one of the following statement is not true of two genes which show 50% of recombinance frequency? 50% of recombinance frequency, which is the following is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. யா சொல்லுங்க. 50% ஆஃப் ரீகாம்பினன்ஸ் இதுக்கு 50-50 சான்ஸ் தான்டா அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா என்ன சொன்னேன்? 50-50 சான்ஸ் தானே. என்ன 50? போன கொஸ்டின் எடுத்துப்போமே. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு பெரிய கொஸ்டின் கேட்குறான்னா கடைசி ஃபுல் ஸ்டாப்பாக படிங்க, கடைசி ஃபுல் ஸ்டாப்பாக படித்தாலே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். பட் அது என்ன கண்டிஷன் சொன்னேன்? 50-50 சான்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 50-50 சான்ஸ்னா என்னவா இருக்க போகுது? 50% கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் 50% தப்பாக இருக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம அஷ்யூர் பண்ணி 100% சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு 50% ஃப்ரீக்வன்சி இருக்க குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப டைட்டாக லிங்க் ஆகிருக்கும், லிங்க் ஆகிருக்காது. ஸோ just the following statement is not true அப்படின்றதுனால the genes are tightly linked அப்படின்னு சொல்லுங்க. Genes are tightly linked is a wrong statement. So option B will be the correct answer. ஓகேவா? option B will be the correct answer. சூப்பர். தமிழரசி, பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகே, option B is the right answer. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. தன்யாஸ்ரீ, கோகுலப்பிரியா, பிருத்திவி, தமிழரசி கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வித் ரைட் ஆன்சர். 50-50 சான்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப டைட்டாக லிங்க் ஆயிருக்காது. ஹியூமன் ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம் இஸ் டர்னர் சிண்ட்ரோம். ஹியூமன் ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம். ஹியூமன் ஃபீமேல் ஹஸ் அ டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் என்ன சொல்லுவோம்? டர்னர் சிண்ட்ரோம்ல ஹியூமன் ஃபீமேல்ஸ், ஹியூமன் ஃபீமேல்ஸ் இஸ் டர்னர் சிண்ட்ரோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்ஸ் வெரி ஈஸி, வெரி 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 ஈஸி. அந்த வெரி எத்தனை வெரி போட்டோமோ அத்தனை வெரி போட்டு எஸ்டா பிருத்திவி. ஓகேவா? ஹியூமன் ஃபீமேல் இஸ் டர்னர் சிண்ட்ரோம் ஹஸ் a 45 குரோமோசோம். டர்னர் சிண்ட்ரோம் படிச்சிட்டு போல மோனோசோமியல் பேஸ் பண்ணக்கூடிய 45 குரோமோசோம் வித் HO டைப். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா இருக்கணும். எல்லாம் சூப்பரா படிச்சு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பரா. நகுலன், தமிழரசி, பிருத்திவி, தன்யாஸ்ரீ கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 45 குரோமோசோம் வித் HO டைப். A man whose father was colorblind marries a woman who had a colorblind mother and normal father. What is the percentage of male children of this couple will be a colorblind? அப்படின்றது கொஞ்சம் நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இவங்க குழந்தை மெயில் தான் கேட்குறாங்க. ஓகேவா? கலர் பிளைண்ட்லாம் இருக்கிறதுக்கு ஒரு மேனோட ஃபாதர் வாஸ் அ கலர் பிளைண்ட். A man whose father was colorblind marries a woman who had a colorblind mother and normal father. Other colorblind mother was a normal father அப்படின்றது. அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மேல் சில்ட்ரன் திஸ் குட் பி அ கலர்பிளைண்ட் அப்படின்றது. அப்போ ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஆதருக்கு இருந்திருக்கலாம். ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்போது சப்போஸ் ஃபீமேல் இருக்குது, ஃபீமேல் பிறந்துச்சுன்னா கலர் பெயிண்டாக பிறக்கும், இல்லை ஒன்று கேரியராக பிறக்கும் அப்படின்றத பார்த்தோம். மேல் கான்செப்டில் பிறந்துச்சுன்னா ஒரு கலர் பெயிண்ட் இந்த H குரோமோசோமில் போயிடுச்சுன்னா இந்த H குரோமோட போயிடுச்சுன்னா HY அப்படின்றது. ஓகேவா? இப்போ மேல் கான்செப்டை தான் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ 50% சான்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி 50% சான்ஸ். ஓகேவா? சூப்பரா. கீர்த்தி, நகுலன், தன்யாஸ்ரீ, பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேவா? ஹலோடா. ஓகே, ஸோ 50% சான்ஸ். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். கரெக்ட். ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியே போட்டது தான். முன்னாடியே போட்டு பார்க்கும்போது ரெண்டு மேல் கான்செப்ட் வரும். ஒரு மேல் வந்து நார்மலாக இருக்குது. ஏன்னா ஒரு குரோமோசோமில்
ரெண்டு குரோமோசோனுமே HS இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு குரோமோசோன் எந்த ஒரு குரோமோசோனோட டிஃபிஷியன்சி இல்லாத ஒய்க்கு ஃபியூஸ் ஆயிடுச்சோ அவன் நார்மல் மேலா வருவான். ஆனா எந்த H குரோமோசோன் டிஃபிஷியன்சி ஃபியூஸ் ஆகுதோ அவன் டிசீஸை காஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ 50% சான்ஸ் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். ஸ்குவாஷ் இருக்கக்கூடிய ஃப்ரூட் கலர் விச் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ், ஸ்குவாஷ் இருக்கக்கூடிய ஃப்ரூட் கலர் விச் இஸ் எக்ஸாம்பிள், இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ், ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் தான் வரும். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் வராது. ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் என்ன கலர்னு சொல்ல வேணாமா? ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். ஃப்ரூட் கலர், ஃப்ரூட் கலர் பாருங்க. ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் எக்ஸாம்பிள் ஆஃப். அது பார்க்கறதுக்கு முன்னாடி 2-3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ், ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்கே பார்த்துலாம். ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் வந்துட்டு என்ன ஒரு கலராக இருக்க போகுதுன்னா மவுஸ் இருக்கக்கூடிய கோட் கலர், கோட் கலர் இன் மவுஸ். இதுதான் ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ். ஃப்ரூட் கலர் வராது. ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி எபிஸ்டாட்டிஸ் என்னதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி வந்துட்டு ஃப்ளவர் இன் பட்டாணி செடியில், பீ பிளான்ட்டில். ஓகேங்களா? இன்ஹிபிட்டரி எபிஸ்டாட்டிஸ் வந்து இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர், ஃபெதர் இன் ஃபவுல்ஸில். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். யா, எஸ் 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 தெரியலையா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாமே தான் இருக்க போகுது. கோட் கலர் இன் மவுஸ் எது கொடுக்குறான்? ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் எக்ஸாம்பிள் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் எது கொடுக்குது? டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். அதான் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் வந்து என்ன வருது? ஃப்ளவர்ஸ் இன் பி, பட்டாணி செடியில் வந்துட்டு. இன்ஹிபிட்டரி ஜீன்ஸ் எதை பேஸ் பண்ணுது? ஃபெதர்ஸ் இன் ஃபவுல்ஸ் அப்படின்றது, ஃபெதர்ஸ் இன் ஃபவுல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா சூப்பரா. வெர்ஷன் சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஓகே, சூப்பர். A color blind man marries a woman with a normal. நான் சார் அது குழம்பிக்கிட்டே இருக்குன்னா ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கலாம். Okay, color blind man marries with a normal sighter who has a no history of color blindness in a family. What is the probability of the grandson? அவங்க grandson வந்துட்டு being color blind-ஆ இருக்கிறது. அவங்க பேரப்பையன், பேரப்பசங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரப்பசங்க வந்து color blind-ஆ இருக்கிறதுக்கு, பேரப்பையன் வந்துட்டு color blind-ஆ இருக்கிறது. ஓகேவா? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா? ஸோ சார் பேரப்பையன் வந்து கலர் பிளைண்ட்னஸாக இருக்கிறதுக்கு என்னடா அது நெஸ்ரி என்னம்மா? நார்மல் விமனை வந்து கல்யாணம் பண்ணுறேன். நார்மல் விமனை வந்து கல்யாணம் பண்ணோன்னா யா 25%, 0.25%. ஓகேவா? 0.25%. ஆப்ஷன் சி கரெக்ட் தான். ஓகேவா? யா, சூப்பரா. ருத்ரா, வர்ஷன், மதி, பிருத்திவி, நகுலன், தமிழரசி கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. 0.25%, 25% தான் வரும். 0.25% சொல்லலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A gene showing a codominance as codominance. கோடாமினன்ஸோ டெஃபினேஷன் கேட்குறான். A gene showing a codominance. ஓகேவா? கவலைப்படாது, நான் நெக்ஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா?
நான் நெக்ஸ்ட் இயர் வந்து எடுக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் ஃபார் அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 11th நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் 12th வந்தாலும் 11th படிக்கக்கூடாத அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். 12th வந்துட்டிங்கன்னா நீங்கள் 11th படிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்டா அப்படின்னு. இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? ஓ மை காட், ஒரே நிமிஷம்டா. ஜஸ்ட் கிவ் மீ மினிட். ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. Yeah, sorry for that. A gene showing codominance இருக்க genes இருக்க போது both alleles are independently expressed in the heterozygote. Okay, heterozygote both alleles are independent. அதாவது both parents dominant base ரெண்டுமே dominant character வந்து cross பண்ணும் அப்படி. Both alleles are independently expressed in heterozygote. Super. Option C is the right answer. Super. Nagulan, Ruthravashan, Danyasri, Gokulapriya, Kirti, Madhi, Prithvi, Tamilarasi கலக்கிறீங்க. It's going to be option C is the right answer. Yeah, next question பார்த்தலாம். Pleiotropic gene என்ன? Pleiotropic gene. What is a pleiotropic gene? Pleiotropic gene. Polygenic inheritance, pleiotropic genes அப்படி நம்ம படிப்போம் இல்லையா? Pleiotropic genes என்ன சொல்றோம்? ஒரு ஜீன் என்னது? ஒரு ஜீன் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஜீன் வந்துட்டு மல்டிபிள் கேரக்டரை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஜீன் வந்துட்டு மல்டிபிள் கேரக்டரை வந்து கேட்டகரைஸ் பண்ணிச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிளியோட்ராபிக் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரவுண்டு சீடு பேஸ் பண்ணி வந்திருக்கும் பட்டாணி செடியில் வந்து மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது யங்கரில் இருக்கும்போது பி பிளான்ட் வந்து என்னவா இருக்குமா? மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னவா இருக்குமா? அதை வந்து ஸ்டார்ச் வந்துட்டு அதிகமாக ஸ்டோர் பண்ணுவான். ஸ்டார்ச் வந்துட்டு ஹையாக ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆஃப்டர் மெச்சூரேஷனுக்கு அப்புறமா அது என்ன ஆகுமா? ரவுண்டு சீடாக மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரே ஒரு ஜீன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஜீன் வந்துட்டு மோர் தேன் ஒன் கேரக்டர். அப்போ ரெண்டு கேரக்டர் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு ரெண்டு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது ரெண்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஆனால் ஒரு ஜீன் தான். ஒரு ஜீன் வந்து ரெண்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டேர்ம்ஸ் நம்ம சொல்லிருக்கோம் பிளியோட்ராபி அப்படின்றது. ஓகேவா? நிறைய கேரக்டர் வந்துட்டு ஒரு ஜீன் ரெண்டு ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுனா, நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுனா, ஓகேவா? நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா, ஹைட்னு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்துட்டு எத்தனை ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது? டிடி, இது டாலு, டார்ஃபு, ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா? ஸோ ஒரு கேரக்டர் வந்துட்டு நிறைய ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு. இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் controls multiple traits in individual. Option C, again C is the right answer. Okay, option C is the right answer. Okay, super rakana. Okay, super. Haida Maithili. Okay, super. Danya, Maithili, Rudra, Kirti, Prithvi, Nagulan, Tamilarasi கலக்கிறீங்க. It's going to be option C. Okay, option C is the right answer. Okay, fantastic and fantabulous. Okay, அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். In his classical experiment of pea plant, Mendel did not use. எதை அவர் யூஸ் பண்ணல? மெண்டல் அதை யூஸ் பண்ணல அப்படின்றது. நம்ம மெண்டல் பையன் அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றது. எதை அவர் யூஸ் பண்ணல? எதை அவர் யூஸ் பண்ணல? சி ஷேப்பை பற்றி சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக ரவுண்டா ரிங்கிள்டா அப்படின்றது.
ஃப்ளவர் பொசிஷனை பற்றி படிச்சிருப்பாரா? ஆக்சுவலாக டெர்மினல் அது பண்ணுது. சீட் கலரை பற்றி படிச்சிருப்பாரா? கண்டிப்பாக. பாட் லென்த், ஒரு லென்த் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ சென்டிமீட்டர் லென்த் இருக்குது, அவ்வளோ சென்டிமீட்டர் லென்த் இருக்குது அப்படி படிச்சிருப்பா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எதை அவர் யூஸ் பண்ணல, அவர் 7 கேரக்டர் சொல்லியிருப்பாரு. 7 கேரக்டர் 14 பேர்ஸில், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்சிக்யூஸில் கை வைக்கிற ஏரியாவே இதுதான். ஓகே, எம்சிக்யூஸை பேஸ் பண்ணி கை வைக்கிற ஏரியாவே தான் இருக்க போகுது. ஓகே, சூப்பராக பிருத்வி, தமிழிசை, மைத்திலி, கீர்த்தி, தன்யாஸ்ரீ கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. பாட் லென்த் அவர் கேட்டகரைஸ் பண்ணிருக்க மாட்டார். பாட் லென்த் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கேட்டகரைஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்துட்டா. சூப்பரா ருத்ரவர்ஷன் கலக்கிறீங்க. ஃபைன் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா, லிங்கேஜ் அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணவர் யாரு? லிங்கேஜ் அப்படின்ற டேர்ம், ரெண்டு ஜீன்ஸும் லிங்க் ஆயிருக்கும் சார், ஏதோ லிங்க் இருக்கு சார், இவங்க ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்கு சார் அப்படின்னு சொன்னா லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் யாரு? Who coined the word linkage? Who coined the word linkage? Linkage அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகான் யார் அப்படின்றாங்க. சூப்பர் 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 சூப்பர். யா, ஓகேவா, லிங்கேஜ் அப்படின்ற வேர்டு வந்து காயின் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹண்ட் மார்கன். யாரா இருக்காரு? தாமஸ் ஹண்ட் மார்கனா இருந்துட்டு இருக்காரு. தாமஸ் ஹண்ட் மார்கன் இன்னொரு கூட சொல்லலாம். ஓகேவா, ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ கால்ட்? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி. நோட் பண்ணிக்கோங்க, இது நியூ டேர்மாக இருக்கும், பட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல தலைவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்ட் பயாலஜி, எக்ஸ்பெரிமெண்ட்னு வந்துச்சுன்னா, அதாவது நம்ம நிறைய பேர் இருக்கா, ப்ராக்டிகல்ஸ் வந்துச்சுன்னா, அதுவும் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகலாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகலாக இருந்தாலும் சரி, பயாலஜி ப்ராக்டிகல்ஸ். தாமஸ் ஹண்ட் மார்கன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா. A man with a blood group A marries a woman with a blood group B. Which are all the possible blood group of their offspring? Offspring அவங்க குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பாசிபிள் blood groups வரலாம்? ஏ பிளட் குரூப்ல இருக்கிறவன் பி பிளட் குரூப்பை கல்யாணம் பண்ணோன்னா என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரலாம் அப்படின்றாங்க. இது அந்த கோடாமினன்ஸை பேஸ் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட் காலம் படித்தாலே போதும். பாசிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்கடா, பாசிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க, பாசிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. 4 பிளட் குரூப்புமே வரலாம். ஏன் ஓ பிளட் குரூப் எப்படி வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஐஏ ஐபி இது மட்டுமா கொடுத்துருக்காங்க? இது மட்டுமா டாமினண்ட்டாக கொடுத்துருக்காங்க? மேன் வித் க்ளூ என்னது ஏ பிளட் குரூப் இருக்க பையன் வந்துட்டு பி பிளட் குரூப் இது பண்ணிட்டான் அப்படின்றது. இதுவும் ஏ தான் டிட்டர்மின் பண்ணுது, இதுவும் ஏ தான் டிட்டர்மின் பண்ணுது, இது ஏ டிட்டர்மின் பண்ணுது, இதுவும் ஏ தானே டிட்டர்மின் பண்ணுது. இது என்ன வரும்? ஏ தானே வரும். என்சிஆர்டியில் அந்த டேப்லெட் காலம் படிச்சிருப்பீங்க. என்சிஆர்டியில் ஒரு டேப்லெட் காலம் இருக்கும் இல்லையா? டேப்லெட் காலம் இருக்கும் இல்லையா? பேரண்ட் வந்துட்டு ஐஏ, ஒரு பேரண்ட் ஐஏ, ஒரு பேரண்ட் ஐஏ, என்னவா வருது? ஐஏ தானே வரும். ஐஏ என்ன பிளட் குரூப் வரும்? ஏ பிளட் குரூப் தானே டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்துட்டு ஃபியூஸ் ஆகும்போது, இப்போ ஐஏ ஐபி ஃபியூஸ் ஆகும்போது வரலாம். இப்போ இங்கே ஐஏவும் இங்கே ஐபிஐயும் இருந்துச்சுன்னா, இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஐ தானே வரும். எந்த ஒரு இண்டிஜுவல் இண்டியில் என்ன வரப்போகுது? ஓ பிளட் குரூப் வரலாம். இல்லை அவங்களுக்கு எத்தனை பேரண்ட்ஸ்னா அவங்க பசங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது எல்லா பிளட் குரூப்பும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லா பிளட் குரூப்பும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எல்லா பிளட் குரூப்பும் சூப்பராக தனுஷ். ஓகே, எல்லா பாசிபிலிட்டிஸ் மைத்திலி சூப்பர் கலக்கிறீங்க. ஓகேவா, எல்லா பிளட் குரூப்பும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா பிளட் குரூப்பும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, மறந்துடாதீங்க. அவன் பாசிபிலிட்டிஸ் தான் கேட்குறான். ஓகேங்களா, அலீல்ஸ் ஆர் வாட் ஆர் அலீல்ஸ்? அலீல் அலீலு ஃபேக்டர் இதெல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, அலீலாக இருந்தாலும் சரி, ஃபேக்டராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன டிட்டர்மைன் பண்ணுது? ஒரே விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வீட்டில் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் கேட்டுருங்க. அலீல்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஜீனை தான் குறிக்குது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்றது. இது ஒரு ஜீனு, இது அலீல் எப்போவுமே பேராக தான் இருக்கும் ஜீனு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அந்த ஜீனுன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி மெண்டல் அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஃபேக்டர் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தார்.
ஓகேவா ஜீன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்டர் அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாப்பா குழந்தை சொல்லிட்டு இருப்பாங்களா அதே தான் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக இருக்க போகுது ஓகே ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் யா கிளியரா சூப்பரா மைத்திலி பிருத்வி கீர்த்தி ஷைலின் தமிழரசி தனுஷந்த் கோகுலப்பிரியா கலக்கிறீங்க ஓகேவா எஸ் நம்ம 30 கொஸ்டின் தாண்டி வந்துட்டோம் ஓகேவா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம் கமான் கைஸ் யா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க விஜய் மேல அவ்வளோ உயிராமா பா அந்த குழந்தை விட மாட்டேங்குதே கமெண்ட் பார்த்த அச்சு உடச்சு விடுங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபயர் போட்டு அடிச்சு உடச்சு விடுங்க பார்ப்போம் அதேமாதிரி செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நாளையிலேருந்து ஒரு 2 மார்க் எப்படி எழுதணும் 3 மார்க் எப்படி எழுதணும் 4 மார்க் எப்படி எழுதணும் 5 மார்க் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சாப்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாப்டர் எடுக்கணும்னா அந்த ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 15 2 மார்க் பார்க்கலாம் ஒரு 15 3 மார்க் பார்க்கலாம் 10 to 15 2 மார்க் பார்ப்போம் 10 to 15 3 மார்க் பார்ப்போம் அப்புறம் ஒரு 5 4 மார்க் பார்ப்போம் 5 5 மார்க் பார்ப்போம் ஓகேவா சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன்டா இது சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த 10 நாள் பிளான் என்னவா இருக்க போதுன்னா ஒரு சாப்டர் எடுக்கிறோன்னா அந்த ஒரு சாப்டர்ல இருந்துட்டு ஒரு 10 to 15 வரைக்கும் இல்லை 2 மார்க் பார்க்க போகிறோம் 10 to 15 அப்படின்றக்குள்ளே 3 மார்க் பார்க்கலாம் 3 மார்க் 2 மார்க் அதிகமாக கேட்பாங்க 4 மார்க் 5 மார்க் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க பட் மார்க் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு 5 4 மார்க்கும் பார்ப்போம் 5 5 மார்க்கும் பார்ப்போம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 1 மார்க் பார்த்துடலாம் ஓகே 30 1 மார்க் ஒரு சாப்டரில் சொல்கிறோம் ஓகே ஒரு சாப்டர்ல நம்ம இவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக அதிலே அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும் அதிலே அந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தோம் அதில் அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும் அப்போ ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு அதே மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு சாப்டர் எடுக்கிறோம்னா ஒரு சாப்டர்லேருந்து 30 1 மார்க்கை பார்க்க போகிறோம் 10 to 15 2 மார்க்கை பார்க்க போகிறோம் 10 to 15 3 மார்க்கை பார்க்க போகிறோம் 4 5 மார்க்கை பார்க்க போகிறோம் அதே மாதிரி 4 4 மார்க்கையும் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் 30 1 மார்க் ஒரு சாப்டர் இருந்து ஓகேவா இதை நம்ம வந்து சிபிஎஸ்சி பார்த்து இதை பார்த்தாலே போதும் நம்ம இதாக இல்லை சூப்பராக மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா ஹலோ ஹை ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா an abnormal human baby with a XXX chromosome was born due to எதனால born ஆகுது 3H chromosome trisomy அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா எதனால born ஆகுது which was born due to எதனால what is the main condition இதெல்லாம் யாரால அப்படின்னு கேட்போம்ல இதெல்லாம் யாரால abnormal sperms in father அது எப்படி வரும் formation of abnormal ova in a mother abnormal sperms in father வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு கூட எந்த ஸ்பெர்ம்ஸ் எதோட மியூட் ஆகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஆப்ஷன் பி தான் வரப்போகுது சூப்பர் ஓகே சூப்பர் தனுஷந்த் பிருத்திவி தமிழரசி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்நார்மல் ஓவா இந்த மதனால தான் நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்க்க முடியுது ஃபீமேலில் மேல் மாதிரி உணர்வு புரியும் வர்றது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் கலக்கிறீங்க சூப்பர் ஷைலின்னு கலக்கிறீங்க ஓகேவா ஃபைன் கண்ணா அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா மல்டிபிள் அலீல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் மல்டிபிள் அலீல்ஸ் அதாவது 3 ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் 3 அலீல்னா ஒரு ஜீன் தான் ஓகே 3 அலீல் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது 3 அலீல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்ட்டு 3 அலீல் சேர்ந்து ஒரு கேரக்டர் ரிப்ரசென்ட் பண்ணுது 3 அலீல் சேர்ந்து ஒரு கேரக்டர் ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அது எங்கே இருந்தாகணும் ஒரு ஜீனுக்குள்ளே தானே இருந்தாகணும் அப்படி இருக்கும்போது எப்படி வரும் என்ன கான்செப்ட் வரும் யா சூப்பர் 3 அலீல் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் தான் வரப்போகுது இஸ் கோயிங் டு பி at the same locus ஒரே லொகேஷன் குரோமோசோம்ல இருக்கிற ஒரே லொகேஷன் தான் இருக்க போகுது ஆப்ஷன் சி at the same locusல இருக்க போகுது என்ன இருக்க போகுது ஒரே லொகேஷன் தான் இருக்க போகுது at the same locus ஆப்ஷன் சி will be the right answer ஓகேவா ஆப்ஷன் சி will be the right answer ஓகே சூப்பர் தமிழரசி தனுஷந்த் பிருத்வி மைத்திலி சிம்பு கோகுலப்பிரியா கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி will be the right answer ஓகே ஒரே லோகஸ் தான் இருக்கு ஒரே லொகேஷன் தான் இருக்கு குரோமோசோம் ஒரே லோகஸ் தான் பிரச்சனை இருக்கு அதான் சொல்ற பாத்தீங்களா மல்டிபிள் அலீல்ஸ்ன்றது ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண கூடியது ஓகேவா the movement of gene from one linkage group to the another movement of gene அப்படி கொடுத்துறாங்கடா மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு கொடுத்துறாங்க மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் என்ன வரப்போகுது
மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் மூவ்மெண்ட்னு என்ன சொல்கிறேன், நான் இப்போ உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ லொக்கேஷன் ஷேர் பண்ணி என்ன பண்ணுறேன், நீ உன் இடத்துலேருந்து என் இடத்துக்கு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட இடத்துலேருந்து என்னோட இடத்துக்கு நீங்கள் வருவீங்க, என்ன பண்ணுறீங்க, லொக்கேட் வாவீங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணி என்ன பண்ணுவோம், லொக்கேஷன் மாறுவோம் இல்லையா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது, மூவ்மெண்ட் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல போயிட்டு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன். ஒரு ஜீனை இங்கே இருக்க வேண்டிய ஜீனை வந்து நான் எடுத்து கொண்டு போயிட்டு நான் இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன நடக்குது, யா யஸ்டா பிருத்திவி அண்ட் சிம்பு தமிழரசி கோகுலப்பிரியா சூப்பர்மா. என்ன நடக்குது, டிரான்ஸ்லொகேஷன் நடக்குது. லொக்கேஷன் ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷன் மாறுது. இப்போ ஜிபிஎஸ் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லொக்கேஷன்ல இருந்து என்னோட லொக்கேஷன் நோக்கி வந்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகுது. ஓகேவா? மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன், ஒரு ஜீன்லேருந்து இன்னொரு ஜீனுக்கு மூவ்மெண்ட்னா லொக்கேஷன் ஆன்ஸ் பண்ணி தானே வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் சி டிரான்ஸ்லொகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. தர்ஷினி, கீர்த்தி, பிருத்வி, மைத்திலி, சிம்பு தமிழரசி கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C, translocation will be the right answer. Yeah. How many pairs of contrasting character in a pea plant was studied by a Mendel in its experiment? அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்துட்டு எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அவர் படிச்சிருப்பார். கேரக்டர் கேட்குறாங்க, பேர் கேட்கல. பேர் கேட்டா வேற மாதிரி சொல்லணும். எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் படிச்சிருப்பாரு, எத்தனை கேரக்டர் படிச்சிருப்பாரு, கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். யா சூப்பர். இது ரொம்ப ஈஸி இல்லையா? எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், 7 கேரக்டர் பேரில் படிச்சிருப்பார். ஓகேவா? 14 பேர்ஸில் 74ல் 14 பேரில் படிச்சிருப்பார். மறந்துடக்கூடாது, 7 கேரக்டர் 14 பேரில் படிச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சிம்பு, தனுஷந்த், பிருத்வி, மைத்திலி, கோகுலப்பிரியா தமிழரசி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 7 will be the right answer. Yeah. Next question பார்த்துருமா? அடுத்த question, if a colorblind man marries a woman who is homozygous for a normal color vision, the probability of the son being colorblind, probability of their son, அவங்க பையன் கலர்பிளைண்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஹோமோசைகஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை பொறுத்து வரும்போது என்ன வரப்போகுது, மதர்லேருந்து சைல்டுக்கு வருமே தவிர ஃபாதர்லேருந்து சைல்டுக்கு பேஸ் பண்ணி எக்ஸ்-லிங்க் குரோமோசோம் வராது. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது என்னவா இருக்க போகுது, 0 தான். சூப்பர். ஆப்ஷன் சி 0 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். யா எஸ்டா தனுஷந்த், சிம்பு, மைத்திலி, கோகுலப்பிரியா, பிருத்வி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி. சூப்பர். ஆல்மோஸ்ட் என்ன செட்ஸ்-லிங்க் டிசீஸ் தானே அது. செட்ஸ்-லிங்க் டிசீஸ் தான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது. ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட். ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், ஹவு வில் பி த ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட். சூப்பர். கோகுலப்பிரியா, தனுஷன், தமிழரசி கலக்கிறீங்கம்மா. சூப்பர்மா. நெருப்பாக இருக்கீங்க. A true breeding plant is how a true breeding plant will be. How a true breeding plant என்னன்னு சொல்லுவோம். ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்னா நம்ம என்னடா சொல்கிறோம், ட்ரூ ப்ரீடிங் பியூர் லைனை ட்ரூவாக ப்ரீட் பண்ணுறதுக்கு. அப்படி பியூர் லைன் எதாவது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட இதோட போய் செல்ஃப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஓகே, அதேவோட ஆஃப்ரிங்ஸ் போட போய் செல்ஃப் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுதான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் எப்படி இருக்க போது, ஹோமோசைகஸாக இருக்க போது. எது இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், எப்படியுமே ஹோமோசைகஸாக இருக்க போது. அப்போ ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் டிட்டர்மைன் பண்ணுறது என்னதுக்கு, நியர் ஹோமோசைகஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆன் தேர் ஓன் கைண்ட். செல்ஃபிங் நடந்து ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அதே ஓன், அதே செல்ஃபிங் பண்ணி அதோட ஓன் கைண்டான ப்ரொடியூஸ் இது பண்ணலாம். அப்போ தான் ட்ரூ ப்ரீடிங் நம்ம பியூர் லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக தமிழரசி கலக்கிறீங்க. சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி நியர்லி ஹோமோசைகஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆன் தேர் ஓன் கைண்டில் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பிடிப்போம். ஓகேவா? த மெக்கானிசம் தட் காஸ் நான் சொல்ல from one linkage group to another. Mechanism
Yeah, super. Mechanism that cross ஒரு linkage groupல இருந்து இன்னொரு another. The mechanism. What is the mechanism? Yeah, location. Movement நாலே வர போகுது. Location, translocation. Option B. Yes, translocation. Super. மைதிலி, பிருத்வி, கோகுலப்ரியா, கீர்த்தி, தமிழரசி, தனுஷந்த், கலகிடிங்க. It's going to be option B is the right answer. Yeah, fantastic. Okay. A cell at the telophase stage is observed by a student. அதாவது telophase stage ஓட செல்ல வந்து அப்சர்வ் பண்றாங்க. இது நீட்ல வந்த ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? Observed by a student in a plant brought from the field. ஃபீல்ட்ல இருந்து brought பண்ணல செல்ல வந்து telophase stage என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படி பார்த்தா it tells the teacher the cell is not like the other cells. எதனால அப்படி பார்த்தீங்கன்னா at telophase stage there is no formation of cell plate and thus the cell contains more number of chromosomes as compared to other dividing cells. More number of chromosomes இருக்காம். More number of chromosomes. Plant ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். என்ன மென்ஷன் பண்ணிட்டான்? அப்சர்வ் பை ஸ்டூடண்ட்ஸ் என்ன plant ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப plantல தான் more number of chromosomes இருக்கும். சோ அந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்? plantல தான் more number of chromosomes இருக்கும். அந்த more number of condition இருக்கு என்ன சொல்றோம்? சூப்பரா. என்ன சொல்றோம்? Polyploidy condition. Option B is the right answer. Option B polyploidy condition அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? டிவைட் ஆகாது. எஸ் இப்போ B தான். ஓகே சூப்பரா. தமிழரசி, கோகுலப்ரியா, பிருத்வி, தனுஷன், மைதிலி, கலக்கிடிங்க. It's going to be option B polyploidy is the right answer. Okay. In a test cross involving F1 hybrid flies, more parent type offsprings were produced by the recombinant type of offspring. இது என்ன include பண்ணுது? These include. What does this include? டெஸ்ட் கிராஸ் பண்ணிருக்கும்போது இன்வால்விங் F1 hybrid flies more parent type offspring were product in the recombinant type offspring. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? B. Chromosomes fail to separate during meiosis. அது எப்படி fail to test cross பண்ணும்போது F1 hybrid வந்துட்டு F1 ஓகேங்களா? குட்டியா இருக்கு. F1 hybrid flies வந்துட்டு more parental type offspring were produced. Parental type offspring வந்து produce ஆகுது. The recombinant type of offspring. This indicates இது என்ன indicate பண்ணுதுன்னா ரெண்டு ஜீன்ஸுமே linked இருக்கு அப்படின்றது present on the same chromosome. ஒரே locusல இருந்து present ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி எஸ் linkage தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர். So is a option C is the right answer. Okay, so two genes are linked and present in the same chromosome. Option C will be the right answer. Fantastic. Okay, super. Dhanushkant, Maithili, Gokulapriya, Prithvi, Tamilarasi, Kalagiri. It's going to be option C is the right answer. Yeah. Next question பாத்துருவோமா? Pick out a correct statement. A என்ன சொல்லிருக்கான்? Hemophilia is a sex-linked recessive disease அப்படி கொடுத்திருக்கான். B என்ன சொல்லிருக்கான்? Down syndrome is due to aneuploidy. அப்படி கொடுத்திருக்கான். C என்ன சொல்லிருக்கான்? phenylketonuria is an autosomal recessive gene disorder அப்படி கொடுத்திருக்கான். D என்ன சொல்லிருக்கான் அப்படினா sickle cell anemia is a X-linked recessive gel disorder அப்படினு சொல்லிருக்கான். ஓகேங்களா? genetic disorder சொல்லிருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட்டானது? கரெக்ட்டா தான கேட்டிருக்கான்? Yes. Which is the correct answer? 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 Single cell anemia is a X-linked disease. இல்ல. It is an autosomal. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது D மட்டும் தான் தப்பா இருக்கு, மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் D is the right answer. A, B, C மூணுமே கரெக்டா இருக்கனா? மூணுமே கரெக்ட். சிக்கிள் செல் அனிமியா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி. மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் பண்ணலையே, ஆன்சர் வரலையே. சீக்கிரம் பார்த்துருவோமா? சரிங்க, ஆன்சர் போடுங்க, நானும் போடுறேன் அப்படியே.
டாமினண்ட்டாக இருக்குமா இருக்கீங்க. சூப்பராக தமிழரசி தனுஷ்காந்த் கீர்த்தி மைத்திலி பிருத்திவி கலக்கிட்டீங்கம்மா கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி. யா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபிளஸ். ஓகே அடுத்த கேள்வி பார்த்துக்கலாம். A tall true breeding garden pea plant is crossed with a dwarf true breeding garden pea plant. Tall true breeding garden pea plant is crossed with a dwarf. The F1 plant was selfed. The result of the genotype and the ratio. என்ன கேட்குறாங்க? மோனோ ஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ. என்ன ரேஷியோ? ஜீனோடைபிக் ரேஷியோ. அட பாவி, இது நீ டேரெக்டாக கேட்டாலே நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஜீனோடைபிக் ரேஷியோ என்னவா இருக்க போகுது? ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோ ஹைபிரிடோட ஜீனோடைபிக் ரேஷியோ. வாட் இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ? Yes. What is the genotypic ratio of monohybrid cross? Monohybrid cross நம்ம cross பண்ணும்போது, monohybrid நம்ம cross பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? செல்ஃப் தானே பண்ணுவோம். கேபிட்டல் T ஸ்மால் t தான். ஓகேவா? ஸ்மால் t. அப்போ கேபிட்டல் டி ஜீனோடைப் தான் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் டி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ ஹோமோசைகஸ் டால் வந்துட்டு ஒரு வாட்டி வந்திருக்கு. ஹெட்டிரோசைகஸ் பேஸ் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. ரிசசிவ் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவா? டால் ஹோமோசைகஸ், டால் ஹெட்டிரோசைகஸ், டார்ஃப். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். மைத்திலி, தேஜஸ்வினி, பிருத்திவி, தனுஷ்காந்த், தமிழரசி, கீர்த்தி கலக்கிட்டீங்கம்மா. சூப்பர். ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த பேஸே மோனோ ஹைபிரிட் கிராஸோட ஜீனோடைப்ஸ் தான் கேட்டிருக்கான். Which one of the following is most appropriately describes hemophilia? Hemophilia வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டிசார்டர் அப்படின்றாங்க. ஹீமோஃபிலியா, வாட் இஸ் த ஹீமோஃபிலியா? ஹீமோஃபிலியா டிசார்டர் பேஸ் பண்ணி என்ன வரப்போகுது? What is hemophilia? Hemophilia என்னது? It is an recessive gene disorder. இல்ல என்னது? It is an H-linked. சூப்பர்மா. இசை vlog. Super. So what is hemophilia? Yeah. It is an X-linked recessive gene disorder. Option B. ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஹீமோஃபிலியான்றது ஒரு X-linked gene disorder அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. X-linked என்னது, ஆட்டோசோமல் என்னது அப்படின்னு தனியாக எழுதி வைங்க. உங்கள் என்சிஆர்டியை திறந்த உடனே அதோட என்ட்ரன்ஸ் பேஜில் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, அதில் X-linked என்னது, ஆட்டோசோமல் டிசீஸ் என்னது அப்படின்னு எழுதி வைங்க. அது தெரிஞ்சாலே உங்களுக்கு முக்கால்வாசி கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிட போகுது. அவன் தப்பு கேட்க மாட்டான். ஓகே சூப்பராக. கீர்த்தி, தமிழரசி, மைத்திலி, கோகுல பிரியா, பிருத்திவி, தேஜஸ்வினி கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கேள்வி என்ன கேள்வி? ராங் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்? குரோமோசோமல் தியரி பற்றி கேட்டிருக்கான். இல்லை எல்லாத்தையும் பற்றி தான் டிஃபைன் பண்ணி கேட்டிருக்கான். அதை சொல்லும்போது எது ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றான். விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்? Which is the wrong statement? தப்பான கரெக்டான கேள்வி என்னது? Which is the wrong statement? wrong. தப்புடா அப்படின்னு சொல்லுவோம். லிங்கேஜ் சொன்ன தலைவன் யாரு? தாமஸ் ஹண்ட் மார்கன். யார் சொல்லியிருக்கா? TH மார்கன் தான் சொல்லியிருக்கான். சுட்டோன் அண்ட் பொவேரி அவருக்கு வேலையே கிடையாது. TH மார்கன் தான் சொல்லியிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ராங் ஸ்டேட்மெண்ட் எதாவது கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆப்ஷன் சி தாங்க தப்பான கரெக்டான கேள்வி எதாவது இருக்கு. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன்னா TH மார்கன் தானே சொல்லியிருப்பான். சூப்பரா. பிருத்திவி, மைத்திலி, கோகுல பிரியா, தமிழரசி, தனுஷ்காந்த், இசை vlog, கீர்த்தி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகேவா? லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் were discovered by சுட்டன் கிடையாது. ஓகேவா? லிங்கேஜ் யார் டிஸ்கவர் பண்ணியிருக்கா? தாமஸ் ஹண்ட் மார்கன். நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி. அது தாமஸ் ஹண்ட் மார்கனோட நம்ம டூல நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஃப்ரூட் ஃப்ளைஸ், ட்ரோசோஃபிலா, மெலங்கோகானிஸ்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? மெண்டலுக்கு என்ன ஆயுதமா இருந்துருக்கு? பீ பிளான்ட். ஓகேங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the recessive genes located on the H chromosome in humans are always recessive genes located on the H chromosome. Recessive genes located on the H chromosome. H chromosome இருக்கக்கூடிய recessive genes எப்படி இருக்கும்? always recessive genes H chromosome. H chromosome ல இருக்கக்கூடிய recessive genes
ஆல்வேஸ் தே வில் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மேல். மேல்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் இன் மேல்ஸ், ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் இன் ஃபீமேல்ஸ். எப்படி எப்படி மெயிலில் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும்? மெயிலில் தானே நம்ம எமிசைகஸ் கண்டிஷன் ஃபார்ம் பண்ண முடியும். எமிசைகஸ் கண்டிஷன் வந்துட்டு நம்ம மெயிலில் தானே பார்க்க முடியும். அப்போ மெயிலில் தானே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம்டா. ஜஸ்ட் போது it is always expressed in males. option C is the right answer. அப்போ ஒரு அலீல் டெலிஷன் ஆயிருக்குல இங்க எமிசைகஸ் கண்டிஷன். ஸோ மெயில்ஸ்ல தான் நம்ம எப்பவுமே பார்க்க முடியும். மெயில்ஸ் option C is the right answer. option C is the right answer. சூப்பர் தேஜஸ்வினி கலக்கிறீங்க. ஓகே, option C தானே வரும். option C தான் வரும். பரமேஸ்வரி சூப்பர்மா. ஓகேவா, சூப்பர் சூப்பர். ஓகேவா, so it's going to be option C, expressed in males அப்படின்றது. which one of the following is not true for the experimental of Mendel on pea plant experiment பொறுத்த வரைக்கும் not true, கரெக்டானது கிடையாது. நாட் ட்ரூ. which is not true அப்படின்னு கேட்குறாங்க. which one of the following is not true? வேறு பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அண்ட் ஓப்பல் பாலினேஷனை பேஸ் பண்ணி பண்ணார். அவர் ஆர்டிஃபிஷியல் எவ்வளோ விஷயம் கிராஸ் பாலினேஷன் பண்ணியிருப்பார், செல்ஃபிங் பண்ணார், என்னென்னமோ பண்ணார் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா, அவர் என்னென்னமோ பண்ணியிருப்பார். என்னமோ பண்ணியிருக்காரு, என்ன ஓப்பன் நேச்சுரலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கான்னு சொல்லிக்கலாம். ஸோ தப்பான ஆன்சராக தான் இருக்குது. சூப்பராக தேஜஸ்வினி, தமிழரசி, இசை, மைத்திலி, கீர்த்தி, பிருத்திவி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D is the right answer. Okay, option D will be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, select the correct option. என்ன correct option? Correct option, Klinefelter syndrome is due to the extra X chromosome and result in a sterile male. Phenylketonuria is a X-linked recessive and result in the accumulation of the phenylphthalic acid. Down syndrome is due to triploidy and result in the mental retardation. Both are due to the qualitative defects in Goblin chain synthesis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் which is the correct option? which is the correct option? எது வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது? எது வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது? கரெக்ட் ராங் கேட்கல, ராங் நிறைய இருக்குது. எது கரெக்டாக இருக்குது? சரியான தவறான கேள்வி அப்படியா? சரியான கேள்வி என்ன? சரியான கேள்வி யா கமான். சூப்பர்மா தமிழரசி. எல்லாரும் சொல்லுங்கள். ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டீங்க? ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோனோட அடிஷனோட, எக்ஸ் குரோமோசோன் அடிஷனோட ஸ்டெராயிலில் மெயில் வர பார்க்க முடியாது. ஓகேங்களா, பிரஸ்ட்டெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு கிளினிஃபெல்டர் சிண்ட்ரோம்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, கடைசியில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக மைத்திலி, பிருத்திவி, தேஜஸ்வினி, தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். ஓகே, கரெக்டான ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன், ஃபென்டாஸ்டிக். ஜீனோடைப் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் IA-IB and IA-I. ஓகேங்களா, among the blood group types of the children, how many different genotypes and phenotypes are possible? எத்தனை different genotypes and phenotype வந்து possible? எத்தனை different genotypes and எத்தனை different phenotypes வந்து possible அப்படின்னு கேட்குறேன். wife, husband என்ன இருக்கான் IA-IB, ஒய்ஃபுக்கு என்ன இருக்கான் IA-I. அப்போது எத்தனை டிஃப்ரெண்ட் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் ஆர் பாசிபிள்? எத்தனை டிஃப்ரெண்ட் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் ஆர் பாசிபிள்? ஏ இருக்குது, அப்போ ஏ வரலாம். இது சின்ன ட்ரிக் இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, பி வரலாம், ஏபியும் வரலாம். ஆனால் ஓ வராது. அப்போது 3 ஃபீனோடைப் வரப்போகுது. இந்த பியும் இந்த ஏவும் சூஸ் ஆச்சுன்னா ஏபி வந்துடப்போகுது. புரிஞ்சுதா? இது எப்படி இது இல்லாமல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏ இருக்குன்னா இது அப்படி டேரெக்டாக எழுதலாம். ஐபி இருக்குது. ஓகேங்களா, ஐஏ இருக்குது. கிராஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஐ இருக்குது, ஐ ஒன்று தான் இருக்குது. ஓ ஃபார்மேஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ 2 வந்துருக்கணும். அப்போ ஓ பிளட் குரூப் வராதுன்னு அர்த்தம்.
ஏபி வர்றதுனால கண்டிப்பாக ஏ பிளட் குரூப் ஒன்று வரும், பி பிளட் குரூப் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது இன்னொரு கிராஸ் செக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பியும் ஏவும் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஏபி வந்து கிடைக்க போகுது. அப்போ நமக்கு 3 ஃபீனோடைப். ஓகே சார், 3 ஃபீனோடைப் இருக்கும். எப்போ 4 ஜீனோடைப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏ பேஸ் பண்ணி வரலாம். ஓகேவா? ஐஏ ஒரு ஏவா வரலாம், ஐ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புன்னட் ஸ்கொயர் போடாமல் டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எத்தனை ஃபீனோடைப் வரும், எத்தனை ஜீனோடைப் வரும், ஐ ஒன்று தான் வந்திருக்கு, ஐ ஒன்று தான் வந்துருக்கா, ஓ வர சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மென்டல் கால்குலேட் பண்ணி டக்கு நீ போட்டில் பார்க்கலாம். ஓகேவா? நான் இது இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்ல வரல, நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இதே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி விட இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்குது, எனக்கு புன்னட் ஸ்கொயர் நல்லா போட தெரியும் சார், கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால் போட முடியாது டைம் கன்சியூம் இல்லாமல். ஓகேவா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நான் 1 மாதம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்களால் நீட்டில் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர்ரா. பஃபரிங் என்னடா நமக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் வரலையே, நானும் பார்த்துட்டேன். இப்போ ஓகேவா? யா ஃபைன். ஃபைனடா, இப்போ ஃபைன் தானே? நம்ம பையன் தான் என்ன பண்ணுறாரு, சார் கிளாஸ் அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டை போட்டு போயிருக்காப்புல. கிளியர் தானடா இப்போ? எஸ் கிளியர் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் இல்லையா? இப்போ பஃபரிங் இல்லைல்ல? ஓகே அப்போ இது புரிஞ்சுதுல? ஸோ உங்களுக்கு புன்னட் ஸ்கொயர் நல்லா போட தெரியும் அப்படின்னா மட்டுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. புன்னட் ஸ்கொயர் நல்லா போட தெரியாது சார், எனக்கு புன்னட் ஸ்கொயரே போட தெரியாது சார், ஸ்கொயரில் போட்டு போட்டாலே நான் தப்பு பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்கள் பெட்டர் அந்த உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதில் நீங்கள் இதாக இருங்க. உங்களுக்கு புன்னட் ஸ்கொயர் நான் கரெக்டாக புன்னட் ஸ்கொயர் சூப்பராக போட்டுருவேன் சார், புன்னட் ஸ்கொயர்லாம் கரெக்டாக வந்துடுது சார் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்தோடனே உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, எடுத்தோடனே நிறைய இதுமாதிரி நிறைய இந்த மாதிரி ஜெனட்டிக் மாடல் போட்டு பாருங்க. கண்டிப்பாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி 1 மாதம் நீட்டுக்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாம ரிஸ்க் இருக்காதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். Which one of the following is a period of Mendel hybridization experiment? Mendel hybridization அந்த 7 வருஷம், எந்த 7 வருஷம்? அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த 7 வருஷம், எந்த 7 வருஷம்டா? எந்த 7 வருஷம், எந்த 7 இயர்ஸ் வந்துட்டு மெண்டல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு? which 7 இயர்ஸ் வந்து மெண்டல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு? which 7 இயர்ஸ் வந்து மெண்டல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு? எந்த 7 வருஷம் வந்து மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு கண்ணுங்களா? சூப்பரா. எந்த 7 வருஷம்? 56லேருந்து 63 வரைக்கும். 56லேருந்து 63 வரைக்கும் மறந்துடாதீங்க. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 56, 63 6ல் முடிஞ்சு 6லே தான் ஆரம்பிக்கணும். 6ல் முடிஞ்சு 6லே தான் ஆரம்பிக்கணும். ஓகே, 56லேருந்து 63. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சோம். 6. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா, ஃபைன், ஃபென்டாஸ்டிக். தமிழரசி, தனுஷ்கந்த், மைத்திலி, தேஜஸ்வினி, இசை, பரமேஸ்வரி, பிருத்வி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். ஓகேவா? among the following characters which one is not considered by the Mendel in his B plan? B plan வந்துட்டு கன்சிடர் பண்ணல, இவர் இதை கன்சிடர் பண்ணவே இல்லை. இதை நான் கண்டிக்க கூட இல்லை. மெண்டல் நம்ம ஃபாதர் ஆஃப் யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். மெண்டல் வந்து இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எதை ட்ரைகோம்ஸ் காண்ட்லா நான் காண்ட்லா ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ட்ரைகோம்ஸு என்ன மாதிரியான ட்ரைகோம்ஸ் இல்லை அப்படின்னு கண்டுக்கல. ட்ரைகோம்ஸ் என்ன தெரியுமா? protrude in a epidermis of a stem. ஸ்டெம்ல ரூட் ஏர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஏர்ஸ் வந்துட்டு எபிடெர்மஸ் ஆஃப் ரூட்ல வந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ரூட் ஏர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அனாட்டமி பேஸ் பண்ணி வர்றதுடா. அதுவே இந்த ஏர்ஸ் வந்துட்டு அவுட் க்ரோத் வந்துட்டு நம்ம ஸ்டெம்மில் பார்க்க முடியுது. அப்படின்னு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ட்ரைக்ரோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரைக்ரோம்ஸ் கிளாண்டுலரா நான் கிளாண்டுலரா அப்படின்னு மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், சூப்பரா. பிருத்வி, தமிழரசி, தேஜஸ்வினி, இசை சூப்பர்மா. எஸ்ரா ஸ்டெம் ஆயிருந்தாண்டா. பரமேஸ்வரி, மைத்திலி, ஹரிதரா, தனுஷ்கந்த் கிடைக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் A is the right answer. And shall we move on to the next question? The disease caused by an autosomal primary non-disjunction is autosomal primary non-disjunction. என்ன disease? Autosomal primary non-disjunction. என்ன syndrome? Autosomal primary non-disjunction.
Yes da Prithvi, super ma. Yeah, yes guys. Super, எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. அதே தான் என்ன syndrome? It is a Down syndrome. Option D, Down syndrome is the right answer. Fantastic. The Down syndrome is the super right answer. Okay, super Dhanushkant, Haridra, Tamilarasi, Maithili, Tejaswini, Prithvi, Isai, Kalakidinga. Okay, option D is the right answer. Yeah, shall we move on to the next question? Patroma. Select the correct statement. Correct statement தான் அப்படின்னு சொல்றோம். Correct statement. Yeah, come on guys. Correct statement. Answer பண்ணுங்க. Franklin Strauss coiled the term linkage. அப்படியா? கிடையாது. கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. டேய் தாப்பு கேட்கலடா, கரெக்ட் கேட்டிருக்காங்கடா. Spliceosomes takes part in translation. தேவையே கிடையாது. Punnett squares were developed by British scientists. Translation was discovered by S. Altman. என்ன சூப்பர். Punnett square கண்டுபிடிச்ச ரெஜினால்டு சி புன்னட். யார் கண்டுபிடிச்சிருப்பாரு? ரெஜினால்டு சி புன்னட். அவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு ஆங்கிலேயர். ஓகே, ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர், இங்கிலாண்டை சார்ந்தவர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். இசை, மமுதா, மைதிலி, தனுஷ்காந்த், கீர்த்தி, தேஜஸ்வினி, பிருத்வி, தமிழரசி, கலக்கிட்டீங்க. ஃபைன், அந்த மாதிரி ஃபைன். ஓகேவா, ரெஜினால்டு சி புன்னட் தான் ஃபுல் நேமே. அவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நீட்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி, which one of the following passes wrongly matched? அதே தான் மறுபடியும் என்ன wrongly matched? Raw synthesis in P by multiple alleles, 𝑬𝒐𝒂𝒏 in grasshopper, ABO blood grouping is codominance, TH Morgan linkage. இல்லை கண்டுபிடிச்சிடலாம். என்ன wrongly matched இருக்க போது? என்ன wrongly matched இருக்க போது? நம்ம சூப்பரா நம்ம படிச்சிருப்போம். என்னது? பிளியோட்ராபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன படிச்சிருந்தோம்? ஸ்டார் சிந்தசிஸும் அதிகமான கலர், ஐ மீன் ரவுண்ட் கலர், ரெண்டு கேரக்டரை வந்துட்டு ஒரு ஜீன் வந்து சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார் சிந்தசிஸ் இன் பி வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் சிந்தசைஸ் பண்ணது, ஒரு ஜீன் தான் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி HO டைப் செசிடமினேஷன் கிராஸ் ஓப்பர் இன்செர்ட்ல பார்க்க முடியும், கரெக்ட் தான். அதே மாதிரி பிளட் குரூப் வந்து கோடாமினன்ஸ், லிங்கேஜ் TH மார்க், தாமஸ் அண்ட் மார்க் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பரா. பரமேஸ்வரி, தனுஷ்காந்த், இசை, தேஜஸ்வினி, மைத்திலி, தமிழரசி, பிருத்வி, கலக்கிட்டீங்கம்மா. ஸோ going to be option A will be right answer. Option A will be the super much right answer. ஓகேவா, fantastic and fantabulous. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த 60வது கேள்வி. ஓகேங்களா, which one of the following characteristics represent the inheritance of blood group in humans? Inheritance of blood groups in humans. Blood groups in humans. Inheritance of blood groups in humans. Yeah. Dominance இருக்குமா? Co-dominance இருக்குமா? Multiple இருக்குமா? Multiple இருக்கு. ABC multiple தானே, ஸோ அது இருக்கும். Incomplete dominance இருக்குமா? இருக்காது. Polygenic inheritance இருக்குமா? இருக்காது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது Option C is the right answer. ஓகேவா, Option C is the right answer. சூப்பர்மா. பிருத்தி, ஷைலின், தேஜஸ்வினி, ஹரித்ரா, கீர்த்தி, தமிழரசி, தனுஷ்காந்த், கலக்கிட்டீங்கடா. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் C is the right answer. ஓகே, ஆப்ஷன் C will be the right answer. சூப்பர், 60 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஒரு 5 ரன் போடுங்க பார்ப்போம். கமான். நெருப்பா இல்லைங்க. கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்க விடுங்க பாப்பா. செஷன் லைக் பண்ணலாம், அப்படியே செஷன் லைக் போட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஃபயராக பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, உங்களுக்கு சப்போஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஆஃப்லைன் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எங்கே சென்டர் இருக்குன்னு அப்படின்னு நம்ம தெரியும் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, எங்கே சென்டர் இருக்குன்னு அப்படின்னு பார்த்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சேர்த்து விட்டுருங்க. சூப்பர். அது அந்த ஃபயர் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபயர் தான், அந்த தீ தான், நெருப்பாக வேலை செய்யணும் குமார் அப்படின்றது தான். ஓகேங்களா, சூப்பர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்காது. அதே தான். சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி? Women has a X-linked conditions of 1 X chromosomes which chromosome can be inherited by. Inheritedனா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது. ஓகேவா, இன்ஹெரிட்டட் பை, அது யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்? அவங்களோட பொண்ணால் இன்ஹெரிட் பண்ண முடியுமா? அவங்க பேர பசங்களாலே, அவங்களோட பசங்களாலே, இல்லை போத் சன்ஸ் அண்ட் டாட்டராலையா?
ஓகேவா அப்பா அம்மா கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கு ஓகேவா அப்பா அம்மா கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு அந்த இப்போ அம்மா தானே பேசுறாங்க அம்மா கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு அம்மா கிட்ட இருக்க கேரக்டரை வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனோமா அந்த அடுத்த ஜெனரேஷன் யாரால கொண்டு போக முடியும் பையனால மட்டும் கொண்டு போக முடியுமா இல்ல பொண்ணால மட்டும் கொண்டு போக முடியுமா இல்ல பேர பையனால தான் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் ஒரு கேரக்டர் அம்மா கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அது நமக்கு வரப்போதானே இருக்கு அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி சன்னா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி அந்த கேரக்டர் வந்து இன்னட்டாக போகுது ஸோ அதுல என்ன ஜெண்டர் வேறுபாடு எதுவுமே கிடையாது ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் போத் சன்ஸ் அண்ட் டாட்டர் இன்ஹெரிட் ஆகும் ஓகேவா போத் சன்ஸ் அண்ட் டாட்டர் வந்து இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பர் தமிழரசி கீர்த்தி தேஜஸ்வினி தனுஷ்காந்த் பிருத்வி மைத்திலி பரமேஸ்வரி சூப்பர்மா ஓகே ஆப்ஷன் டி போத் சன்ஸ் அண்ட் டாட்டர் பையனும் பொண்ணும் ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் வந்துட்டு ஓகேவா ஏன் அடுத்த கேள்வி பார்த்துருவோமா அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றத அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுது அப்படின்னா கரெக்டான மேட்ச் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட் டிஹெச் மார்கன் டிரான்ஸ்டக்ஷன் F2 ரெசசிவ் பேரன்ஸ் டயஹைபிரிட் கிராஸ் கிரிகார் மெண்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கரெக்ட் மேட்ச் கரெக்டான மேட்ச் கரெக்டான மேட்ச் கரெக்டான மேட்ச் கரெக்டான மேட்ச் all enzymes are protein but ribozyme is not a protein அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகேவா அது ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஸோ கரெக்டான மேட்சிங் என்னவா இருந்துட்டு இருக்கு ஆப்ஷன் ஏ ரைபோசைம் இஸ் அ நியூக்ளிக் ஆசிட் இஸ் அ கரெக்ட் மேட்ச் ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபேண்டாஸ்டிக்மா ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சூப்பர் தமிழரசி ஓகேங்களா சூப்பர் 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 ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சராக கேட்டிருக்கான் இப்போ ரைட் ஆன்சராக கேட்டிருக்கான் F2 பிளான்ட் ரிசசிவ் பிளான்ட்டோட இது பண்ணா ரிசசிவ் பிளான்ட்டோட இது பண்ணா டெஸ்ட் கிராஸ் F2 பிளான்ட் வந்து டால் பிளான்ட் என்ன டாமினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிசசிவ்னா என்ன இருக்க போகுது இதான் ஞாபகம் வச்சோம் ஓகேவா டெஸ்ட் கிராஸாக தான் இருக்க போகுது ஓகேங்களா மோனோ ஹைபிரிட் கிராஸ் கூட பேஸ் பண்ணி சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் தேஜஸ்வினி கீர்த்தி பரமேஸ்வரி மைத்திலி தமிழரசி கலக்கிட்டீங்கம்மா ஃபேண்டாஸ்டிக் அடுத்த கேள்வி பார்த்துருவோமா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா the frequency of the recombination between gene pairs on the same chromosome as measured as the distance between the genes was explained by gene frequency of the recombination of gene pair ஒரு pair gene pair chromosome வந்துட்டு மெஷர் பண்றது நான் சொல்லுவேன் பாத்தீங்களா இப்படி இருக்கு பக்கத்துல இருக்கு y-க்கும் w-யும் பக்கத்துல இருக்கு என்னது 1.3% 37.3% வந்துட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு அதை சொன்னவர் யாரு சொன்னவர் யார் அவன் அதேதாம்மா தமிழரசி சூப்பர்ரா சூப்பர்மா தமிழரசி தேஜஸ்வினி கலக்கிறீங்க யாரு சுட்டான் போவேரியா ஓகே சொன்னது யாரா இருக்காரு ஆல்ஃப்ரட் ஸ்ட்ரோவர்ட் என்னடா பின்னு சொன்னி தானே பார்த்தேன் நான் சுட்டான் போவேரியா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓ ஆப்ஷன் மாறி வந்தா சொல்லி ஓகே சூப்பர் ஆல்ஃப்ரட் ஸ்ட்ரோவர்ட் தான் ஓகே ஸோ ஆப்ஷன் பி ஓகே ஆப்ஷன் பி மாறி வந்துச்சு போல இருக்கு சூப்பர் மைத்திரி தனுஷ்காந்த் பிருத்வி பரமேஸ்வரி தேஜஸ்வினி கீர்த்தி கலக்கிறீங்க ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரட் ஸ்ட்ரோவர்ட் ஓகே ஞாபகம் ஆல்ஃப்ரட் ஸ்ட்ரோவர்ட் தான் ஓகேவா அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்ரிடியம் ரெட் ஃப்ளவர் இதை முன்னாடியே பார்த்துருந்தோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான் இதில் எனக்கு என்ன வேணுமா சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்கான் சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்டிடியம் ஸ்னேப் டிராகன்ஸ் என்னது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பொறுத்து வரக்கூடிய கேள்வி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பொறுத்து வரக்கூடிய கேள்வி ஹலோ டாக்டர் விஸ்டம் ஹலோடா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பொறுத்து வரக்கூடிய கேள்வி ஓகே செகண்ட் லாஸ்ட் கொஸ்டின் தான் இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் ஸோ அதில் வந்து எது தப்பாக இருக்கான் which is the wrong answer அப்படின்னு கேட்டிருக்கான் which is the wrong answer எது தப்பா இருக்கான் சூப்பர் பிருத்வி எது தப்பா இருக்கான் law of segregation does not apply அப்படின்னு சொன்னது this experiment அதான் தப்பா இருக்கு law of segregation அப்ளை ஆகும் இல்லையா அப்ளை ஆகும் ஓகேங்களா சூப்பர் ஆமாடா ஆல் தி பெஸ்ட் டே ஃபார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஃபிசிக்ஸ் எழுத போகிற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு கெமிஸ்ட்ரி பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பட் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு
பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நல்லா பாருங்க, நல்லா எழுதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரட்டும். ஃபிசிக்ஸ் எக்ஸாமு கெமிஸ்ட்ரி பேப்பர் மேலே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரட்டும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? லாஸ்ட் கொஸ்டின்ரா. What is the genetic what is the genetic disorder in which an individual has an overall masculine development gynecology and it's sterile அப்படினு சொல்ல masculine development அப்படினு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? masculine development அப்படினு வந்தாச்சு. என்ன இருக்க போகுது ஆப்ஷன்? masculine development அப்படினு வந்திருக்கும். என்ன இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? என்ன டேய், மாஸ்குலின் டெவலப்மெண்ட் பார்த்தோமா இல்லையா? கிளைனோஃபில்டர் சிண்ட்ரோம், ஸ்டெரைலாக இருக்கும் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எச் குரோமோசோனை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ வரணும். கிளைனோஃபில்டர் சிண்ட்ரோம் தான் சொல்லுவோம். மாஸ்குலின் டெவலப்மெண்ட் அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ. சூப்பரா, பரமேஸ்வரி, கீர்த்தி, மைத்திலி, பிருத்திவி, தமிழரசி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தேஷ்வினி சூப்பர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். செஷன் என்ன பண்ணிட்டோம்? we have successfully completed our session. ஒரு 5 ரவுண்டு போட்டு நடக்கண்ணா. நெருப்பு மழை பொழிகிறது, அந்த மாதிரி பொழிஞ்சு விடுங்க பார்ப்போம். சூப்பரா. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். 5 ரவுண்டு போடுங்க பார்ப்போம். சும்மா தீயா வேலை செய்ய குமார் அப்படின்ற செஷன் லைக் பண்ண விட்டுருங்க. செஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சா? எதாவது படிச்சிங்களா? புரிஞ்சுதா? ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அதே தான். சூப்பர். நான் அடிக்கண்டா, நீ நடிக்கண்டா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி. யா அப்போ கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஸோ இதை யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன சார் மிஸ் பண்ணிட்டீங்க? என்ன சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் நீங்கள் மிஸ் பண்ணலை. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்துட்டு கோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆஃப்லைன்லேயும் இருக்க கோர்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் விசிட் என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பார்க்கலாம். நமக்கு ஆஃப்லைன் கோர்ஸஸும் போயிட்டுருக்கு. நம்ம நம்பிக்கை பேட்சும் இருக்குது. மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம ஆஃப்லைன் கோர்ஸஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்டர்ஸ்லையும் இருக்குது. ஓகே, எல்லா சென்டர்ஸ்லையும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர். ஓகே, எல்லா சென்டர்ஸ்லையும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா சென்டர்லையும் போயிட்டு நாட் ஒன்லி ஃபார் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, பாண்டிச்சேரியில் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் கோ விசிட், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷன் இதோட நம்ம முடிச்சிட்டோம். நாளையிலிருந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி ஃபோக்கஸ்டாக வந்து என்ன 2 மார்க் வருது, என்ன 3 மார்க் வருதுன்னு பர் சாப்டர் ஆஸ்பெக்டில் எப்படி பர் சாப்டர் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாம் இல்லையா? நாளைக்கு எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருங்க. நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, பை டாக்கண்ணா. பை. குட் நைட். யாரும் சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்கண்ணா. பை. ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம். நாம் இனிய நாள் நாளை தொடங்கும். இனிய நாளாக நாளை வந்து தொடங்க போகிறது. ஓகேவா? ஸோ எல்லா ஃபியூச்சர் டாடர்ஸ்க்குமே பை அண்ட் ஹேவ் அ குட் நைட். ஓகே.